ஜார்ஜினா மின்மினியை பார்த்து ஹாய் மின்மினி என்று கையசைத்தாள். ஆனால் மின்மினிக்கு அதை பார்த்ததும் கோபம் தலைக்கேறியது. கண்டபடி கத்திவிட நினைத்த அதே நேரம் ஆரியனின் PA சரவணன் உள்ளே வந்தார். சார், எல்லாம் ரெடி, நீங்க வர்றதுக்காக வெயிட்டிங் என்றான். அதை கேட்ட ஆரியன் ஆன் த வேன்னு சொல்லுங்க சரவணன், நான் இப்ப வரேன் என்றான். அதன் பின் ஆரியன் வெளியில் நின்றிருந்த மின்மினியை உள்ளே இழுத்தான். அவள் கையை பிடித்துக்கொண்டு நீ இங்கே வெயிட் பண்ண, நான் மீட்டிங் முடிச்சிட்டு வந்துடுறேன் என்றான். மின்மினி பதில் எதுவும் பேசாமல் இருந்தாள். ஆரியனுக்கு மின்மினி மனதிற்குள் என்ன நினைக்கிறாள் என்று நன்றாகவே தெரிந்தது. அவள் மிகவும் கோபமாக இருக்கிறாள் என்பதை அவள் முகத்தை பார்த்தாலே அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆரியன் இப்போது மீண்டும் ஒருமுறை ஜார்ஜினாவை பார்த்து ஜார்ஜி, நீ கிளம்பு, நாம அப்புறமா பேசலாம் என்று சொல்லிக்கொண்டே தன் கேபினில் இருந்து வேகமாக வெளியே வந்தான் ஆரியன். ஆரியன் போனவுடனேயே மின்மினியிடம் வந்த ஜார்ஜினா, அவாயோ மின்மினி, நான் இங்க ப்ராஜெக்ட் விஷயமா தான் ஆரியனை பார்க்க வந்தேன் என்றாள் ஜாக்கிரதையாக. மின்மினி ஜார்ஜினாவை பார்த்து இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், ஆனா இப்போ உன்னை பார்த்ததுல இருந்து இனி நல்லா இருப்பேன்னு எனக்கு தோணல என்றாள். ஹோ ஐ சி, நான் கிளம்புறேன் என்று சொல்லிக்கொண்டே ஜார்ஜினா கிளம்பி போக அவள் கிளம்பும் போது மின்மினி ஜார்ஜினாவின் கையை பிடித்தாள். ஜார்ஜினாவின் கையை பிடித்த மின்மினி, நைட்டு 11 மணிக்கு மேல எதுக்கு என் புருஷனுக்கு போன் பண்ண ஜார்ஜினா என்று கேட்டாள். ஜார்ஜினா அதை கேட்டு பதறி, மினி நீ தப்பா யோசிக்கிற, அந்த மாதிரி ஏதோ இல்ல, இங்க வேற ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அதுக்காக தான் ஆரியனை கூப்பிட்டேன், அதுவுமே 2 தடவை தான் ட்ரை பண்ண என்றாள். மின்மினிக்கு இந்த பதில் திருப்தியாக இல்லை. அவளுக்கு ஜார்ஜினா மீது சந்தேகமாகவே இருந்தது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த மின்மினி ஜார்ஜினாவின் கண்களை நேராக பார்த்தபடி, ஆரியன் என்னோட புருஷன், அவரு எனக்கு மட்டும்தான் என்றாள். அதை கேட்டு எரிச்சலான ஜார்ஜினா, ஆமா, ஆரியன் உனக்கு மட்டும்தான், என்னைக்கு நான் ஆரியன் எனக்குன்னு சொன்ன? எனக்கு என் வினோ இருக்காரு. மின்மினி ஒரு டிபிக்கல் இந்தியன் வைஃப் மாதிரி நடந்துக்காம ஆரியனோட மெச்சூரிட்டிக்கு ஏத்த மாதிரி நடந்து பழகு. நீ பேசுறது எல்லாமே தப்பான மீனிங்ல இருக்கு என்றபடி அவள் மீண்டும் வெளியேற ஆரம்பிக்க மின்மினி மீண்டும் அவள் கையை பிடித்துக்கொண்டு, நீ பேசின எல்லாமே சரி, ஆனா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்ட ஜார்ஜினா, நான் டிபிக்கல் வைஃப் தான், ஆனா அதுக்காக புருஷன் பண்ற எல்லா விஷயத்தையும் சகிச்சுக்கிட்டு போறவல்ல, தப்பா ஏதோ நடந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றாள். இப்ப என்ன ஆச்சு? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என்று அவள் கோபத்துடன் மின்மினியை அறிய முயற்சிக்க, ஆனால் மின்மினி வேகமாக அவள் கையை பிடித்து அவள் முதுகை திருப்பினாள். அதன்பின் மின்மினி ஜார்ஜினாவின் கையை அழுத்தி, உன்னை என்னைக்கு ஆரியனோட அப்பார்ட்மெண்ட்ல பார்த்தனோ அப்ப இருந்து எனக்கு உன்னை பிடிக்கல, இது உனக்கும் தெரியும், எதுக்கு மறுபடியும் குறுக்க வர என்று கேட்டாள். ஜார்ஜினா வலியில் முனகிக் கொண்டே, மின்மினி என் கையை விடு என்று கத்தினாள். ஆனால் மின்மினி அப்போதும் அவளை விட்டு விலகாததால் சட்டென்று திரும்பி மின்மினியை தள்ளி அவள் வலுவாக பிடித்திருந்த தன்னுடைய கையை வருடினாள். அதற்குள் மின்மினிக்கு கோபம் வந்தது. நீ என்ன தள்ளி விட்டுட்டல்ல என்றபடி அவளை கழுத்தோடு சேர்த்து படித்தாள். ஜார்ஜினா, என்ன விட மின்மினி என்று கத்தினாள். ஆனால் மின்மினி அவளை இன்னும் கெட்டியாக பிடித்துக்கொண்டு, இத பாரு ஜார்ஜினா, ஆரியன் பின்னாடி வர்றது, அவருக்கு போன் பண்றது, இதெல்லாம் நீ மாத்தி ஆகணும், ஆரியனை விட்டு நீ போயாகணும், இந்த ப்ராஜெக்ட் தான் உனக்கு லாஸ்ட், இதுக்கப்புறம் அவரை பார்க்க வரக்கூடாது என்றாள். அவர் பின்னாலேயே சுத்துற வேலையெல்லாம் இனி இருக்கக்கூடாது, நீ அமெரிக்கால இருந்து வந்தவ, உனக்கு இதெல்லாம் சாதாரணம், எங்களுக்கு அப்படி இல்ல, அவரு தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சது ஒன்னு செத்துருவோம், இல்ல சாவடிச்சிருவோம் என்றாள். மின்மினியின் இம்மெச்சூரிட்டியை பார்த்து ஜார்ஜினாவுக்கு விரக்தியான சிரிப்பொன்று வந்தது. சரி சரி, ஐ அக்ரி, என்ன விடு, இனி நான் வரல, இதுதான் லாஸ்ட் ப்ராஜெக்ட், நான் நீ சொல்றபடி கேக்குறேன், இப்ப என்ன வெளியே விடு என்றாள். மின்மினி ஜார்ஜினா சொன்னதை கேட்டதும் திருப்தியானாள். அவளை தன் பிடியில் இருந்து விடுவித்தாள். அதே வேகத்தில் அவளுடைய கசங்கிய ஆடைகளை சரி செய்து கொடுத்துவிட்டு, பை, கதவு இந்த பக்கம் என்றாள். ஜார்ஜினா மின்மினியை கோபமாக பார்த்தாள். மேசையிலிருந்து தன் கைப்பையை எடுத்தவள் பிறகு வேகமாக கேபினை விட்டு வெளியேறினாள். மறுபுறம் அதை பார்த்து மின்மினி மென்மையாய் புன்னகை செய்து கொண்டே ஆரியன் நாற்காலியில் சென்று அமர்ந்து கொண்டாள்.
அவள் எதிரே வைக்கப்பட்டிருந்த ஃபைல்கள் ஒவ்வொன்றாக விரித்து பார்க்க ஆரம்பித்தாள். ஆரியன் விரைவாக தனது மீட்டிங்கை முடித்தான். தனது அறைக்கு வந்தான். அவன் கேபினின் கதவை திறந்தவுடன் மின்மினி அவன் மேஜையில் இருந்த பொருட்களை எடுத்து அவன் மீது ஒவ்வொன்றாக எரிந்து, வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் வெயிட்டிங் என்றாள். ஆரியன் நெற்றியில் பட்டு பேனா கீழே விழுந்தது. ஆரியன் மின்மினியை நோக்கி, மின்மினி, என்ன இதெல்லாம்? சின்ன குழந்தையா நீ? ஸ்டாப் இட் என்றான். எம்ப்ளாயீஸ் அனைவரும் இப்போது ஆரியன் அறையை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். இதை உணர்ந்த ஆரியன் வேகமாக தன் கேபினின் கதவை மூடிவிட்டு மின்மினியிடம் வந்தான். அப்போது மின்மினியை பார்த்த ஆரியன், நோ நோ பேபி, அது வெயிட்டான ஆப்ஜெக்ட், பட்டுச்சு, உன் புருஷன் காலி, அது கீழே போடு பிளீஸ் என்றான். மின்மினி கோபத்தில், ஆரியன், உங்க தகுதி இவ்வளவுதானா? உங்க மேல சாஞ்சுக்கிட்டு ஒருத்தி நிக்கிறா, எனக்கு பாக்க பாக்க பத்திட்டு வராதா? எதுக்கு அவளை உங்க பக்கத்துல அவ்வளவு ஒட்டி வரிசை நிக்க சொன்னீங்க? என் பக்கத்துல யார் நின்னாலும் உங்களுக்கு எரியுதுன்னு சொன்னீங்கல்ல, அதே தானே எனக்கும். உங்களை யார் கூடயாவது சேர்த்து வச்சு பார்த்தாலோ பேசினாலோ நான் சும்மா இருக்கணுமா? நீங்க யாரு வேணா தொட்டு கட்டிப்பிடிச்சு பேசினா நான் கம்முன்னு இருக்கணுமா என்று ஆரியன் மீது ஆத்திரத்தை இறக்கி வைத்தாள் மின்மினி. அதை கேட்ட மாத்திரத்தில் ஆரியனுக்கு சிரிப்பு வந்தது. ஆனாலும் அடக்கிக் கொண்டான். மெல்ல அவள் அருகில் வந்தவன் அவள் கையில் பிடித்திருந்த ஃப்ளவர் வாஷை தன்னுடைய கைகளுக்கு மாற்றி அதனை பத்திரமாக டேபிளில் வைத்தான். மின்மினி அவன் பிடியில் இருந்து நழுவ நினைத்தாள். விடுங்க ஆரியன் என்றாள். ஆனால் ஆரியன் அவளை விடவில்லை. மின்மினி முயன்றும் ஆரியன் கைகளில் இருந்து தன்னை விடுவிக்க முடியாமல் அழ ஆரம்பித்தாள். மின்மினி அழுவதை பார்த்த ஆரியன் அவளை தன் பக்கம் திருப்பினான். மின்மினி என்றான். ஆனால் இப்போது அவள் இன்னும் சத்தமாக அழ ஆரம்பித்தாள். ஆரியன் வேகமாக மின்மினியை விடுவித்து அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தினான். நீ தப்பா யோசிக்கிற மின்மினி. அவ லேப்டாப்ல ஒரு டாக்குமெண்ட்டை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அப்பதான் நீ உள்ள வந்த. நீ யோசிக்கிற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கல ஹனி என்றான். ஆரியனிடம் அதுவரை அழுது கொண்டிருந்த மின்மினி அதை கேட்டதும் அழுகையை நிறுத்தினாள். ஒன்னும் இல்லையா? அப்பன்னா சரி, எனக்கு பசிக்குது என்று மட்டும் சொன்னாள். ஆரியன் ஆச்சரியப்பட்டு, என்ன சொன்ன? பசிக்குதா என்று கேட்டான். மின்மினி ஆமாம் என்று தலையசைத்து என்றாள். சரி போரு, நான் நம்ம ஹோட்டல்ல இருந்து உனக்கு ஃபுட் ஆர்டர் பண்றேன் என்றபடி போனை எடுத்து அவளுக்கு பிடித்தமான உணவை ஆர்டர் செய்தான். அவன் கண்கள் அவளிடமிருந்து மாறியவுடன் மின்மினி அவள் நாக்கை கடித்தாள். ஆரியன் இதற்காக கோபப்பட்டு மீண்டும் தன்னை விட்டு பிரிந்து விடுவானோ என்று வேண்டுமென்றே அழுவது போல அவள் நடித்துக் கொண்டிருந்தாள். ஆரியன் அவளை உண்மையாகவும் முழுமையாகவும் காதலிக்கிறான் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். அவன் தன்னை தவிர வேறு யாரையும் பார்க்கவில்லை என்பதும் அவளுக்கு தெரியும் தான். வேண்டுமென்றே சில நாடகம் போட்டால் ஒழிய ஆரியனுக்கு இதெல்லாம் புரியாது என்று அவளாக நினைத்து கொண்டாள். தவிர ஜார்ஜினாவை கண்டாலே அவளுக்கு பிடிக்காமல் இருந்தது. ஆரியன் போன் பேசி முடித்துவிட்டு மின்மினியிடம் வந்தான். ஹனி, என்ன நம்பு, நான் சொல்றதுதான் நிஜம் என்று ஆரியன் பேச ஆரம்பிக்க மேற்கொண்டு அவனை எதுவும் பேச விடாமல் அவன் வாயை தன்னுடைய கைகளால் மின்மினி அடைத்தாள். நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அவனை அணைத்து கொண்டாள் மின்மினி. மின்மினி ஆரியன் மார்பில் முத்தமிட்டாள். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, அந்த ஜார்ஜினா மேலதான் பயமா இருக்கு. அவங்க லைஃப் ஸ்டைல் வேற, நம்ம லைஃப் ஸ்டைல் வேற, அது அவங்களுக்கும் புரியணும்ல என்றவள். இன்னொரு வாட்டி நீங்க ஜார்ஜினா கூட ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறத பார்த்தேன், அப்புறம் நீங்க இது வரைக்கும் பார்க்காத மின்மினிய பாப்பீங்க என்று மீண்டும் ஆரியனை மிரட்டினாள். அதை கேட்ட ஆரியன் சிரித்தான். அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறவ எதுக்கு இவ்வளவு தூரம் வந்த என்று கேட்டான். அதை கேட்ட மின்மினி, காலேஜ் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, சும்மா உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா ஜார்ஜினா இருந்தா, அவளை பார்த்ததும் எனக்கு கோவம் வந்துருச்சு என்றாள். ஆரியன் சிரித்தபடி அவளை அணைத்து கொண்டான். அவனுக்குள் பல்வேறு யோசனைகள் சுழன்றன. ஆனால் ஜார்ஜினாவும் இன்றைக்கு நடந்து கொண்ட விதம் இதுநாள் வரை நடந்தது போல இல்லை. வின்சென்டின் வார்த்தைகள் ஆரியனின் மனதிற்குள் சுழல ஆரம்பித்தன. ஆரியனுக்கு என்னவோ கலக்கமாக இருந்தது. அவனால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. சொல்லுங்க, இனிமே ஜார்ஜினா கூட ஒரு ப்ராஜெக்டும் இருக்கக்கூடாது, ஓகேயா என்று மின்மினி கேட்டபோதுதான் அவன் சுய நினைவுக்கு வந்தான். ஆரியன் மின்மினியின் நெற்றியில் முத்தமிட்டு, இல்ல, இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காது என்று மட்டும் சொன்னான்.
சொல்லிக்கொண்டே ஆரியன் அவனுடைய கேபினை பார்த்தான். அவன் கால்களுக்கு கீழ் ஃபைல்கள் சிதறி கிடந்தன. சட்டென தான் அணைத்திருந்த மின்மினியை விட்டு விலகினான். அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஃபைல்கள் எல்லாம் கேபின் முழுவதும் சிதறி கிடந்தது. அதை பார்த்த மின்மினிக்கும் பயம் வந்தது. நிச்சயம் ஆரியன் இதற்கெல்லாம் சேர்த்து தன்னை வைத்து செய்ய போகிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். லிசன் ஆரியன், நான் சும்மா விளையாட்டா என்று மின்மினி ஆரியனுக்கு விளக்கம் தர முயல. ஆனால் ஆரியன் கோபமாக மின்மினியை பார்த்து ஷட் அப் மின்மினி என்று கத்தினான். அவன் குரலை கேட்டதும் மின்மினி பயந்து போனாள். ஆரியன் கோபமாக ஃபைல்களை எடுத்துக்கொண்டே, நான் தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்த எல்லா ஃபைலையும் இப்ப நீ கலந்து வச்சுட்ட. உனக்கு வர வர பிடிவாதம் ஜாஸ்தி ஆகிருச்சு மின்மினி. நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு புரியல. இனி இந்த ஃபைலை நான் சேர்த்து வைக்க இன்னும் 1 வீக் ஆகும். அவ்வளோ ஒர்க் இருக்கு இதுல. என்னோட 1 வீக் ஒர்க் எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் நீ அழிச்சிட்ட என்றான். சாரி சாரி ஆரியன் என்று பதறினாள் மின்மினி. ஆரியன் கோபமாக, தயவு பண்ணி இந்த சாரியை கொண்டு போய் குப்பையில போடு. நீ அநியாயத்துக்கு கெட்டு குட்டி சவரா போயிட்ட மின்மினி. எதையாவது பண்ணிட்டு சாரி கேட்கறது ஒரு நல்ல விஷயம் நீ நினைக்கிறியா என்று மின்மினியிடம் சீறினான். மின்மினி ஆரியனுடைய கோபத்தை குறைக்க நினைத்தாள். பின்னால் இருந்து ஆரியன் பக்கம் சாய்ந்து கொண்டாள். ஆமா, நான் கெட்டு போயிட்டேன்னா என்னை கெடுத்தது யாரு, சார்தான என்று கேட்க ஆரியன் குழப்பத்துடன், என்ன, எனக்கு புரியல என்று கேட்டான். மின்மினி அதற்குள் கண் சிமிட்டியபடி, ஆமா, நீங்க தான் என்ன செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க என்று சொல்ல ஆரியனுக்கு இப்போது மின்மினி சொல்ல வருவது புரிந்தது. அவள் சொல்வதை கேட்டு அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. ஆரா, நீ டபுள் மீனிங் எல்லாம் பேச கத்துக்கிட்டியா? MBA கிளாஸ்ல இன்னும் வேற என்னெல்லாம் கத்துக்கிற என்று கேட்டான். மின்மினி, அப்பாடா, சார் சிரிச்சிட்டாரு. இவ்ளோ நேரம் இந்த சிரிப்பை பார்க்காம நான் எவ்ளோ பயந்து போனேன் தெரியுமா என்றாள். ஆரியன் மின்மினியின் பேச்சை கேட்டு கண்களை விரித்து அவளை பார்க்க ஆரம்பித்தான். இன்னைக்கு என்ன இருட்டுக்கடை அல்வாவை முழுங்கிட்டு வந்திருக்காளா என்ன, இவ்ளோ ஸ்வீட்டா பேசுறா என்று யோசித்தான். அவன் ஒரே அடியாக மின்மினியின் கையை பிடித்து தன் முன் நிற்க வைத்தான். மின்மினி ஆச்சரியத்தோடு அவனை பார்க்க ஆரம்பித்தாள். அந்த நொடி அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவளுடைய முகம் திருப்பி அவள் கன்னங்களில் மிக அழுத்தமாக ஆரியன் முத்தமிட்ட போது மின்மினி அவனை பார்த்து கொண்டே கண்களை மூடினாள். உன் கிரைம் ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னும் பனிஷ்மெண்ட் முடியல மின்மினி, அதுக்குள்ள கண்ண மூடாத என்றான். மீண்டும் ஒருமுறை குனிந்து மின்மினியின் உதடுகளை தொட நினைக்க அதே நேரம் யாரோ கதவை தட்டினார்கள். ஆரியனுக்கு எரிச்சல் வந்தது. எல்லா பூஜை நேரத்திலையும் எவனாவது வந்து சேர்ந்துருவானுங்க என்று அழுத்து கொண்டான். மறுபுறம் சூரியன் அஸ்தமனமாகி மாலை வந்திருந்தது. ஸ்ருதி மிகவும் சிரமத்துடன் அந்த நாளை கழித்திருந்தாள். கமலேஷின் அம்மா வந்ததிலிருந்து லாவண்யா ஏதோ சொல்லிவிட்டு மறைமுகமாக ஸ்ருதியிடம் சமாளித்துக் கொள்ளுமாறு சொல்லிக் கொண்டிருந்தாள். ஸ்ருதி விகாஷிற்காக காத்திருந்தாள். விகாஷ் அவளை விட்டு விலகி 12 மணி நேரத்திற்கு மேல் ஆகியிருந்தது. இன்னமும் அவன் வரவில்லை. காலையில் நடந்த விஷயங்களால் விகாஷ் இனிமேல் தன்னிடம் வரமாட்டானோ என்று ஸ்ருதி பயந்தாள். அவள் அவனிடம் இவ்வளவு அநாகரிகமாக பேசிய பிறகு அவன் அவள் மீது கோபமாக இருந்திருக்க வேண்டும். ஸ்ருதி தன் போனை பார்த்து, நானா கூப்பிட்டுமா இல்ல அவனே பண்ணட்டும்னு வெயிட் பண்ணணுமா என்று யோசித்தாள். அதன் பின், வேணாம், அவனுக்கு நான் முக்கியம் தோணினா அவனே என்ன கூப்பிட்டும் என்றபடி ஸ்ருதி போனை கீழே வைத்தாள். ஆரியன் அலுவலகத்தில் மின்மினி சோஃபாவில் வசதியாக அமர்ந்து உணவை ருசித்துக் கொண்டிருந்தாள். சாப்பிடும்போது மின்மினி ஆரியனிடம், எனக்கு பாவ் பாஜி பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். ஆரியன் பக்கத்து சேரில் அமர்ந்து விரல்களால் தலையை கோதிக் கொண்டிருந்தான். ஆரியனுக்கு அவள் சொல்வது கேட்டாலும் பதில் எதுவும் பேசவில்லை. மின்மினி ஆரியனை கொஞ்சம் நெருங்கி வந்து வேகமாக அவனை கிள்ளினாள். ஆரியன், எதுக்கு இப்ப கிள்ற? நீதான் ஃபுட்டின்னு தெரிஞ்சு போச்சு. எந்த ஃபுட்டியா இருந்தாலும் பாவ் பாஜி பிடிக்காம போகாது, அதான் கொண்டு வர சொன்ன என்றான். மின்மினி அவன் பதிலை கேட்டு சத்தமாக சிரித்தாள். ஆரியனும் அவளை பார்த்து சிரித்தான். இன்று மின்மினி முதன்முறையாக ஆரியன் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு வருகை தந்திருந்தாள். சாப்பிட்டு முடித்து கைகளை கழுவியவள், சரி நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு என்றபடி நகர ஆரம்பிக்க ஆரியன் மின்மினியை பிடித்து தடுத்தான். ஓய், அவ்வளவுதானா?
முதல்ல நம்ம கம்பெனிக்கு நீ வந்திருக்க. இந்த நாளை நான் ரொம்ப ஸ்பெஷலா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போ என்றான். மின்மினி ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்து, ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? இப்படி திடீர்னு கேட்டா நான் எங்க போறது? நான் வீட்டுக்கு கிளம்ப வேணாமா? ஆச்சி தேடுவாங்க என்று ஆரியனிடம் பரபரத்தாள். அவன் பதில் எதுவும் பேசாமல் மின்மினியோடு சோஃபாவில் அமர்ந்தான். கிட்டத்தட்ட ஆரியன் அவளை தன் மடியில் உட்கார வைத்திருந்தான். ஆரியன், என்ன பண்றீங்க? இது நம்ம வீடு இல்ல, உங்க ஆபீஸ் என்று அவள் நினைவூட்டினாள். ஆரியன் சிரித்துக்கொண்டே மின்மினியின் காதில், நீ நல்லா சாப்பிட்டு கிளம்புற, நான் இன்னும் பசியோடல இருக்கேன். நம்ம ஹோட்டல் செஃப் பாபாஜி எப்படி பண்ணிருக்காங்கன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க வேணாமா என்று கேட்டான். அவனின் குரல் அவள் காதுகளில் கரைந்தது. அவள் உடம்பில் ஒரு நடுக்கம் ஓடியது. அவள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆரியன் அவளின் கைகளை பிடித்தான். அவன் கைகள் இப்போது அதற்கான வேலையை தொடங்கியிருந்தன. அதில் அவள் தவித்தாள். அவளின் கழுத்தில் அவனின் உதடுகள் பதிய அந்த ஸ்பரிசத்தில் அவள் அதிர்ந்தாள். அவன் அவளின் தலைமுடியை ஒரு பக்கமாக வருடிவிட்டு அவளை முத்தமிடத் தொடங்கினான். அவ்வளவு நாட்கள் அமைதியாய் பொறுமையோடு இருந்த ஆரியனின் நியூரான்களை இந்த ஆழ்ந்த முத்தம் தூண்டிவிட ஆரியன் தன்னிலையை மறந்து போனான். மின்மினி அவனை தடுக்க செய்த எல்லா முயற்சிகளும் பலனிழந்தன. ஆரியன் எங்கு நிறுத்த தயாராக இருந்தான்? மின்மினியின் முகத்தை கைகளால் பிடித்து அவனை நோக்கி திருப்பி அவள் உதடுகளை முத்தமிட ஆரம்பித்தான். அந்த முத்தம் சிறிது நேரத்தில் வெறித்தனமாக மாறியது. மின்மினி அவனை வேகமாக தள்ளிவிட்டு அந்த முத்தத்தில் இருந்து வெளியேறினாள். தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு மின்மினி எழுந்து நிற்க ஆரியன் அவளை மீண்டும் ஒருமுறை பிடித்து சுவரில் தள்ளினான். ஆரியனின் கண்கள் மின்மினியை சந்தித்தன. ஆரியன் மிகவும் அமைதியற்றவனாக இருந்தான். அவன் மின்மினியின் துப்பட்டாவை கொஞ்சம் கீழே இழுத்து அவள் கழுத்தில் முத்தமிட ஆரம்பித்தான். அதனால் மின்மினிக்கு அவன் மீது கோபம் வர அவள் ஆரியனை தள்ளிவிட்டு, ஆரியன், இது உங்க ஆபீஸ், யாராவது வர போற இருப்பாங்க, உங்களுக்கு என்னாச்சு? என்ன விடுங்க என்றாள். மின்மினியை யாரும் பார்ப்பார்களோ என்று பயந்தாள். ஆரியன் அலுவலகத்தின் மேலிருந்த கேமராவும் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது. ஆரியன் தன் கட்டுப்பாட்டை இழக்கிறான் என்பதை மின்மினி புரிந்து கொண்டாள். மீண்டும் ஒருமுறை அவனை தன் முழு பலத்துடன் தள்ளினாள். இந்த முறை ஆரியனுக்கு கோபம் வந்தது. மின்மினி இப்படித்தான் எப்போது அவன் ஆசையாக நெருங்கினாலும் அவனை தன்னிடமிருந்து விலக்கி வைத்தபடியே இருக்கிறாள். அவள் உடல்நிலைக்காக இத்தனை நாட்கள் அவளை விட்டு விலகி இருந்தவன் இப்போது கொஞ்ச நேரம் அவளின் வாசனை பட்டவுடன் அவன் நிதானத்தை இழக்க ஆரம்பித்தான். மின்மினி தன்னை தள்ளிவிட்டதும் அவனுக்கு கோபம் வர அருகில் இருந்த சுவரில் தன்னுடைய கைகளை ஓங்கி குத்தினான். இதை பார்த்த மின்மினி, ஆரியன், கை வலிக்க போகுது என்று கத்தினாள். அதன்பின் அவன் கைகளை பிடித்து அவள் தடவி கொடுக்க முயல அவன் அவளை திரும்பி பார்த்து கோபமாக, ஆச்சி தேடுவாங்க, நீ வீட்டுக்கு கிளம்பு என்றான். மின்மினி அந்த நிலையில் அவனை விட்டு போக மறுத்து அவனுக்கு தன்னுடைய நிலைமையை பேசி புரிய வைத்தாள். ஆரியன், இப்போ உங்களுக்கு எதுக்கு இவ்ளோ கோவம் வருது? மேல என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? கேமரா இருக்கு, இதெல்லாம் யாராவது பார்த்துட்டு இருந்தா என்ன ஆகுறது என்று கேட்டாள். ஆரியன் இன்னமும் கோபம் குறையாமல், ஓ அப்படின்னா எனக்கு மூளை இல்ல, நான் அறிவு கெட்ட மிருகம் மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்ல வர இல்லையா என்று கேட்டான். ஆரியன் மின்மினியை இழுத்து கேமராவை காட்டினான். அந்த கேமரா என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும், என் லேப்டாப்ல மட்டும்தான் கனெக்ட் பண்ணிருக்கேன், போதுமா என்றான். மின்மினிக்கு ஆரியனை கோபப்படுத்தும் எண்ணம் இல்லை. அவள் கிட்டத்தட்ட அழுது கொண்டே, சாரி, எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதான் வேணான்னு சொன்னேன், அதுக்கே இவ்ளோ கோவப்பட்டு என்ன பயமுறுத்துறீங்க என்று கேட்டாள். அவள் பேச்சை கேட்டு ஆரியன் அமைதியானான். தலையை பிடித்து கொண்டான். சிறிது நேரம் கண்களை மூடி சோஃபாவில் அமர்ந்தான். மின்மினியின் கண்கள் ஈரமாக இருப்பதை பார்த்து அவன் என்ன செய்கிறான் என்பதை உணர்ந்தான். மின்மினியிடம் வீட்டில் இருக்கும் அதே முறையில் அலுவலகத்திலும் நடந்து கொள்ள அவன் நினைத்தது மாபெரும் தவறு என்பது புரிந்தது. தன்னுடைய தவறுக்கு தேவையில்லாமல் அவள் மீது கோபப்பட்டு விட்டான். இதற்கு நடுவே அவள் எதற்கு இங்கே வந்திருக்கிறாள் என்பதை கூட அவன் கேட்காமல் போய்விட்டான். ஆரியன் இப்போது மெதுவாக மின்மினியின் அருகில் வந்து அவளின் துப்பட்டாவை சரி செய்து கொண்டே அவளது தலைமுடியை சரி செய்தான். மின்மினி பேசாமல் நின்றாள். போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா என்றான்.
மின்மினி அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் துப்பட்டாவின் ஒரு மூலையை பிடித்து கால்களை உயர்த்தி அவன் முகத்தில் படிந்திருக்கும் தன்னுடைய லிப்ஸ்டிக் அடையாளங்களை துடைத்தாள். பின்னர் அவள் வாஷ்ரூம் செல்ல அவன் தலைமுடியில் விரல்களை கோதிக்கொண்டே அங்கேயே அமர்ந்தான். மின்மினி தன்னிடம் கோபித்துக் கொண்டாள் என்ற எண்ணத்தில் அவன் கைவலியை கூட மறந்திருந்தான். சிறிது நேரம் கழித்து அவள் முகம் கழுவி திரும்பி வந்தாள். சரி வா, உன்னை கார் வரைக்கும் நானே டிராப் பண்றேன் என்றபடி அவளை கைப்பிடித்து அழைத்து போக ஆரம்பித்தான். ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் அவளை வேடிக்கை பார்ப்பதை போலவே மின்மினிக்கு பிரமை வந்தது. காருக்கு வரும் வரைக்கும் மின்மினி எதுவும் பேசவில்லை. ஆரியன் மனம் வருந்தினாலும் ஆனால் அவனும் எதுவும் சொல்லாமல் டிரைவரிடம் மின்மினியை அழைத்து செல்லும்படி கூறினான். மறுபுறம் இங்கே ஸ்ருதி தனது மொபைலில் நேரத்தை சரிபார்த்தபடி விகாஷ் இன்னமும் அவளை அழைக்கவில்லை என்று கவலைப்பட்டாள். இரவு 8 மணிக்கு கமலேஷ் வீட்டிற்கு வந்தார். அவன் குரலை கேட்ட ஸ்ருதியின் கண்கள் பளபளத்தன. அவள் வேகமாக சமையலறையை விட்டு வெளியே வந்தபோது கமலேஷ் தனியாக வந்தான். விகாஷ் அவனுடன் வரவில்லை. ஸ்ருதி ஏமாற்றத்தை வெளிக்காட்டாமல், ப்ரோ தண்ணி கொண்டு வரவா என்று கேட்டாள். கமலேஷ் சிரித்தபடி மறுத்துவிட்டு, சார் இன்னைக்கு வரமாட்டாரு என்றான். ஸ்ருதிக்கு இப்போது கவலையாக இருந்தது. விகாஷ் இன்று வரமாட்டான் என்று கமலேஷ் அவளிடம் சொல்லும்போது அவளுடைய இதயம் ஏன் வலிக்கிறது என்பது அவளுக்கு புதிரான உணர்வாக இருந்தது. சிறிது நேரத்தில் அனைவரும் இரவு உணவை சாப்பிட்டனர். கமலேஷ் வீடு சிறியதாக இருந்தது. வீட்டில் 2 அறைகள் மட்டுமே இருந்தன. ஸ்ருதியும் லாவண்யாவும் மித்ரனும் அம்மாவும் படுக்கை அறையை பயன்படுத்திக் கொள்ள கமலேஷ் அருகில் இருந்த இன்னொரு படுக்கை அறைக்கு சென்றார். ஸ்ருதி அமைதி இல்லாமல் இருந்தாள். அவளால் தூங்க முடியவில்லை. இப்படியா தனக்கு தெரியாதவர்கள் வீட்டில் இருக்க வைத்துவிட்டு போவான்? விகாஷ் வந்தான் என்றால் அவனை உண்டு இல்லாமல் பண்ணிவிட வேண்டும் என்று ஸ்ருதி மனதிற்குள் முடிவெடுத்துக் கொண்டாள். கல்யாணம் பண்ண ஒரே நாள்ல என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டல்ல விகாஷ், நீ வாடாம் அவன, உனக்கு இருக்கு என்று ஸ்ருதி மனது தொடர்ந்து விகாஷை திட்டிக் கொண்டிருந்தது. இங்கே விகாஷ் தனது வீட்டில் ஓய்வில்லாமல் சுற்றி கொண்டிருந்தான். அவனுக்கு ஸ்ருதியை பார்க்கவோ அவளோடு பேசவோ நேரம் இல்லாமல் போனது. அவனுக்கும் சிவானிக்கும் திருமணம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் வீட்டில் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. உறவினர்கள் கூட வந்திருந்தனர். விகாஷ் ஸ்ருதி திருமணத்தை நடத்தி வைத்த அர்ச்சனா அத்தையும் அங்கே வந்திருந்தார். இதையெல்லாம் கண்டு பதட்டமான விகாஷ் மொட்டை மாடிக்கு சென்றான். யாரேனும் இருக்கிறார்களா என்று மொட்டை மாடி முழுவதையும் சரியாக சரிபார்த்துவிட்டு வேகமாக தன் போனை எடுத்து ஸ்ருதிக்கு அழைத்தான். இங்கே ஸ்ருதி தன் போனில் விகாஷின் அழைப்பை பார்த்து நிம்மதியாய் புன்னகைத்தாள். ஆனால் அவள் புன்னகையை மறைத்து கொண்டு அறையை விட்டு வேகமாக வெளியே வந்தாள். அவள் அழைப்பை எடுத்ததும் ஹலோ என்ற விகாஷின் குரல் கேட்டதும் ஸ்ருதிக்கு போன உயிர் திரும்ப வந்தது. என்ன ஹலோ, ஏன் வரல என்றாள் ஸ்ருதி. விகாஷ் ஸ்ருதியிடம், ஓய் சண்டகாரி, நீ ஏன் என்ன காலையிலிருந்து கூப்பிடல என்று கேட்டான். ஸ்ருதி அதை கேட்டு ஒரு நிமிடம் யோசித்து, எனக்கு தூக்கம் வருது, என்ன சொல்லணுமோ சொல்லு, நான் தூங்க போனும் என்று கடுமையாய் சொல்ல, என்ற விகாஷ் கொஞ்ச நேரம் மௌனமானான். அதன் பின், தூக்கம் வருதுனா போய் தூங்கு என்று மட்டும் சொன்னான். ஸ்ருதிக்கு அதற்கு பின்னர் என்ன பேசுவதென்று தெரியவில்லை. சரி என்று மட்டும் சொல்லிவிட்டு அமைதியானாள். இப்போது விகாஷ் அழைப்பை துண்டிக்கப் போகிறான் என்று நினைத்து அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. விகாஷ் மீது திடீரென எப்படி அவளுக்கு இவ்வளவு பாசம் வந்தது என்பது அவளுக்கே தெரியவில்லை. அவன் இல்லாவிட்டால் உலகமே இருண்டு போவது போல ஸ்ருதிக்கு தோண ஆரம்பித்தது. விகாஷ் அழைப்பை துண்டிக்கும் முன் பை என்றான். ஆனால் ஸ்ருதி எதுவும் பேசாமல் விகாஷ் குரல் தீர்ந்து முடிவதற்குள் அழைப்பை கட் செய்து விட்டாள். அழைப்பு துண்டிக்கப்பட்டவுடன் விகாஷ் தனது போனை பார்க்க ஆரம்பித்தான். அண்ணா என்ற சத்தம் கேட்டு விகாஷ் திரும்பவும் மனஸ்வினி பின்னால் நின்று கொண்டிருந்தாள். விகாஷ் அவளை பார்த்து, இங்கென்ன பண்ற மனு என்று கேட்டான். ஆனால் மனு அவனது கேள்விக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக, அண்ணா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க ஸ்ருதி அக்காவை கல்யாணம் பண்ணீங்க, இங்க சிவானி அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்று அப்பட்டமாக மனதில் இருப்பதை கேட்டுவிட்டாள். விகாஷ் மனுவிடம் வந்து குனிந்து அவள் கண்களை பார்த்து, உன் அண்ணனை நீ நம்புறியா என்று கேட்டான். மனு ஆமாம் என்று தலையசைக்க விகாஷ் மனுவின் தலையில் கை வைத்து,
நாளன்னைக்கு உன் ஸ்ருதி அண்ணி என் கூட இருப்பா என்றான். அவன் பேச்சை கேட்டு மனுவிற்கு சந்தோஷம் வர அவள் வேகமாக விகாஷை அணைத்து கொண்டாள். விகாஷ் ஒரு கணம் சிரித்தாலும் அவன் டென்ஷன் இன்னும் தீரவில்லை. எல்லாவற்றையும் எப்படி சமாளிப்பது என்று அவனுக்கு தெரியும் என்றாலும் எல்லாம் நினைத்தபடியே முடிய வேண்டுமே என்று மனம் பதறிக்கொண்டிருந்தது. அதன் பின் மனு விகாஷிடம் இருந்து விலகினாள். அண்ணா, நீங்க ஒரு தரம் போய் அண்ணிய பாத்துட்டு வாங்க, நான் இங்க சமாளிச்சுக்கிறேன் என்றாள். விகாஷ் அவளிடம், இல்ல குட்டி, என்ன காணோம்னா இங்க தேவையில்லாத கலவரம் நடக்கும். நான் சான்ஸ் கிடைக்கிறப்ப அவளை போய் பாக்குறேன் என்றான். இல்லனா நீங்க ஸ்ருதியை போய் என்னன்னு பாருங்க, இங்க இவங்க ஆட்டத்தை நான் பாத்துக்கிறேன் என்றொரு குரல் கேட்க விகாஷ் திரும்பி பார்த்தான். அங்கே மயங்க் நின்று கொண்டிருந்தான். மயங்கை பார்த்த விகாஷ், மயங்க் என்ன சொல்ற, இவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சுமா சொல்ற என்று கேட்டான். மயங்க் அவனிடம் வந்து, அண்ணா பிளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் ஸ்ருதிய பாத்துட்டு வாங்க, கல்யாணம் பண்ணி தெரியாதவங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கீங்க என்றான். விகாஷ் மயங்க் சொன்னதை கேட்டதும் அவன் வேகமாக புறப்பட இருந்தான். ஆனால் திடீரென்று நிறுத்திவிட்டு மயங்கின் அருகில் வந்து அவன் கன்னத்தில் லேசாக தட்டினான். ஸ்ருதி இல்ல, ஸ்ருதி அண்ணின்னு சொல்லு என்றான். விகாஷின் பேச்சை கேட்டு மயங்க் சிரித்து கொண்டே, ஓகே, இனிமே ஸ்ருதி அண்ணின்னு சொல்ற என்று தலையசைத்தான். அரை மணி நேரத்தில் விகாஷ் கமலேஷின் பிளாட்டிற்கு கீழ் நின்று கொண்டிருந்தான். ஸ்ருதியை போனில் அழைத்தான். 2 முறை போன் செய்தும் ஸ்ருதி அழைப்பை எடுக்காததால், இப்ப யாச்சும் எடுடி எரும என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டே 3வது முறை போன் செய்ய ஸ்ருதி அதனை எடுத்து, ஹலோ, இப்ப என்ன விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டிருக்க என்று கேட்டாள். ஸ்ருதி வேண்டுமென்றே அழைப்பை எடுக்கவில்லை. ஏனெனில் விகாஷ் குரலை கேட்டவுடன் அவள் கண்டிப்பாக அழுது விடுவாள் என்று தோன்றியது. தன்னை சமன்படுத்திக் கொண்டு அவள் விகாஷுடன் பேசிக் கொண்டிருந்தாள். கீழவா என்று கடுமையான குரலில் விகாஷ் கூற, ஸ்ருதி ஆச்சரியத்துடன், என்னது, கீழையா, எங்க என்று கேட்டாள். விகாஷ் மீண்டும், பார்க்கிங்க்கு வா, நான் இங்கதான் வெயிட் பண்றேன் என்றான். என்ன என்றாள் ஸ்ருதி சற்று திகைத்து. போனில் நேரத்தை பார்த்தபோது இரவு 11:30 மணி. ஏன் இந்த நேரத்துல வந்திருக்க விகாஷ்? எதுக்கு, சர்ஜிக்கல் அட்டாக் மாதிரி எதுவும் பண்ண போறியா என்று மெதுவாக கேட்டாள் ஸ்ருதி. அவள் கேள்வியை கேட்டு விகாஷிற்கு எரிச்சல் வந்தது. ஆனால் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு, ஒரு வாட்டி கீழே வான்னு தானே சொன்ன, ஆனாலும் ரொம்ப ஓவரா பண்ற ஸ்ருதி, உன்னை பார்க்காம நான் இங்கிருந்து போறதில்ல, உன்னை மிஸ் பண்றேன் என்றான் விகாஷ். விகாஷின் கடைசி வார்த்தைகளை கேட்ட ஸ்ருதி பேச்சை நிறுத்தினாள். அவள் முகத்தில் ஒரு மலர்ச்சி இருந்தது. விகாஷ் ஸ்ருதியை பார்ப்பதற்காக இரவு 11:30 மணிக்கு கமலேஷ் வீட்டு பிளாட்டின் கீழ் நின்று கொண்டிருந்தான். போனில் அவளை கீழே வருமாறு அழைக்க ஸ்ருதி தயங்கி விகாஷிடம், என்னால வர முடியாது, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நான் எப்படி கதவை திறந்து வெளியே வர்றது? அப்போது ஸ்ருதி பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. போங்க ஸ்ருதி, சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்றார் என்று அறையை விட்டு வெளியே வந்த கமலேஷ் சொல்ல, கமலேஷை பார்த்ததும் ஸ்ருதிக்கு சட்டென வெட்கம் வந்தது. தன்னை சந்திக்க பாவம் இந்த கமலேஷின் தூக்கத்தையும் சேர்த்து கெடுக்கும் விகாஷை மீண்டும் மனதிற்குள் திட்ட ஆரம்பித்தாள். ஸ்ருதி அசையாமல் இருப்பதை பார்த்த கமலேஷ், போம்மா, போய் அவரை பார்த்துட்டு வா என்றான். சரி என்று தலையசைத்த ஸ்ருதி அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறினாள். பார்க்கிங் லாட்டில் இறங்கிய ஸ்ருதி சுற்றும் முற்றும் பார்த்தபோது தூரத்தில் விகாஷின் வெள்ளை நிற ஸ்கார்பியோ கார் தெரிந்தது. காரை நோக்கி வேகமாக அடி எடுத்து வைத்தவள் கார் அருகே சென்றாள். உள்ளே விகாஷ் போனில் பிஸியாக இருந்தான். ஸ்ருதி கார் கண்ணாடியை தட்ட விகாஷ் அவளுக்காக கதவை திறந்து உள்ளே வரும்படி சைகை செய்தான். ஸ்ருதி கொஞ்சம் தயக்கத்துடன் காரில் அமர்ந்தாள். விகாஷ் போனை கட் செய்தான். இருவரும் எதுவும் பேசாமல் அருகருகே அமர்ந்திருந்தனர். ஸ்ருதி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, என்ன பார்த்துட்டல்ல, இப்ப நான் போலாமா என்று கேட்டாள். அவனோ எதுவும் பேசாமல் தன் அருகில் அமர்ந்திருந்த ஸ்ருதியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஸ்ருதி தன் தலைமுடியை காதுக்கு பின்னால் கொண்டு போய் வைத்துவிட்டு பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அதுவரை இல்லாத ஒரு ஸ்ருதியை பார்த்து கொண்டிருந்தான். அதே சமயம் அவளை பார்க்கும் விதமும் முற்றிலும் மாறி அவள் மீதான அவனுடைய அணுகுமுறையும் மாறிவிட்டது.
இதுநாள் வரை பார்த்து பழகிய அதே ஸ்ருதிதானே அவள். திடீரென எல்லாம் ஏன் மாறுகிறது என்று யோசித்தான். ஏனெனில் இப்போது ஸ்ருதி அவன் மனைவியாக இருந்தாள். அவனது மனைவியை மிகவும் காதலுடன் பார்க்கும் உரிமை அவனுக்கு இப்போது இருந்தது. ஆனால் அவளுக்கு அவன் பார்வை என்னவோ செய்தது. கண்களை தாழ்த்தி, ஏன் இப்படி பாக்குற? அப்படி பார்க்காத, கஷ்டமா இருக்கு என்று ஸ்ருதி சொல்வதை கேட்ட விகாஷ், ஏன், என்ன கஷ்டம்? பதிலுக்கு உன்னால் என்ன அப்படி பார்க்க முடியலன்னு கஷ்டமா இருக்கா என்றான். ஸ்ருதி அதை கேட்டதும் அவள் ஈகோ முன்வர வேகமாக, இல்ல நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்னும் இல்ல என்றாள். அதை கேட்ட விகாஷ், அப்ப சரி நான் பாக்குறேன், ஏன்னா எனக்கு உரிமை இருக்கு என்றான். உண்மையாகவே இப்போது அவளை மணிக்கணக்காக பார்க்கும் உரிமை அவனுக்கு இருக்கிறது. முன்பு ஸ்ருதியை அவளுக்கு தெரியாமல் பார்த்தும் பார்க்காமலும் அவ்வப்போது ரகசியமாய் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் இன்று சகல உரிமையோடு அவன் அவளை முழுதாய் பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். வெளிர் நீல நிற உடையில் அவள் அழகாக இருந்தாள். அவள் தலைமுடியை பின்னி இருந்தாள். அவன் அணிவித்த அவளது மாங்கல்யம் மஞ்சள் மீனுக்கு மாறாமல் அப்படியே இருந்தது. அவள் கைகளில் பச்சை நிற வளையல்கள். அவள் மாநிறம், லேசாய் பூசின உடல் பார்த்ததும் கவர்ந்து போகிற அழகாக இல்லாவிட்டாலும் அவள் குணத்தோடு அவளை அணுகும் போது அவள் மிகவும் அழகானவள். அவளுடைய பெரிய கண்கள் அவள் முகத்தை இன்னும் அழகாக்கியது. அவன் அவளின் அருகில் இருக்கும்போது புதுவிதமான என்டார்பின்கள் சுரந்தன. கொஞ்சம் சுயநிலைக்கு திரும்பியவன் மெதுவாக அவளை பார்த்து, சீட் பெல்ட் போடு என்றான். அதை கேட்ட ஸ்ருதி அதிர்ச்சியில் கண்களை விரித்து, ஏன், எதுக்கு என்று கேட்டாள். விகாஷ் இப்போது எதுவும் பேசாமல் ஸ்ருதி அருகில் வந்து சீட் பெல்ட்டை தானே போட்டு விட்டான். அவன் கண்கள் ஆவலோடு கலக்க அவன் முகம் அவளுக்கு வெகு அருகே இருந்தது. அவன் கைகள் அவள் உடலின் வளைவுகளில் படாமல் பெல்ட்டை எடுத்து மாட்டியது. அவன் அருகில் வந்ததும் ஸ்ருதி தன் இருக்கையோடு ஒட்டி கொண்டாள். அவன் பெல்ட்டை மாட்டிவிட்டு நகர்ந்ததும் அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அவன் காரை ஸ்டார்ட் செய்ததும் அவள் பீதி அடைந்து, இந்த நேரத்துல எங்க போறோம் என்று கேட்டாள். விகாஷ் அவளை பார்த்து, ஐஸ்கிரீம் சாப்பிட என்றான். அவன் இப்போது சாலையில் கவனம் செலுத்தினான். காரில் நிலவும் அமைதியை கலைக்க ஒரு பாடலை ஒலிக்க விட்டான். அதன் பின் தன் அருகில் இருந்த ஸ்ருதியின் கைகளை பற்றி கொண்டான். அதே சமயம் காரில் பாடல் ஒலிக்க தொடங்கியது. பாதி நீ பாதி நான், பாதை நீ பதாரம் நான், போதி நீ போதம் நான், போதை நீ உன் போகம் நான். கிருத்திகா நெல்சனின் குரலில் ஸ்ருதியையும் விகாஷையும் ஒரு சேர கிரங்கடித்துக் கொண்டிருந்தது. பாடலை கேட்கும் போது விகாஷின் உள்ளங்கை ஸ்பரிசம் ஸ்ருதியின் உடம்பில் அதிர்வலைகளை உண்டாக்கியது. அது அவளுக்கு முற்றிலும் புதிய உணர்வு. இன்று வரை எந்த பையனும் அவளை தொட்டதில்லை. அவள் கையை அந்த மாதிரி பிடித்ததில்லை. காரில் ஒலிக்கும் பாடலை கேட்டு அவனை பார்க்க ஆரம்பித்தாள். அவனும் அவளை ஒருமுறை பார்த்தான். இருவரின் கண்களும் ஒன்றோடு ஒன்று சண்டை போட அவன் சிரித்துக்கொண்டே அவளிடம், அப்பாடா, இன்னைக்கு நாள் நல்லபடியா முடிஞ்சது என்றான். அதை கேட்டவள், அதெப்படி சொல்ற என்று கேட்க அவன் பதிலுக்கு, நீ என்ன பார்த்துட்டல என்று சொன்னான். அதை கேட்டதும் முகம் சிவந்தவள் வேகமாக தன் கையை அவனிடமிருந்து விடுவித்துக் கொண்டு வேறொரு பாடலை மாற்றினாள். அது அதைவிடவும் ரொமான்டிக்காக இருந்தது. காரின் சூழலை மேலும் மாற்றியது. இதெல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதானோ என்னவோ, அந்த பையன் காரில் எல்லா பாடல்களையும் ரொமான்டிக்காக தேர்ந்தெடுத்து வைத்திருந்தான் போல. மனதிற்குள் அவனை சபித்தவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. ஸ்ருதி மீண்டும் பாடலை மாற்ற கையை நீட்ட, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா என்ன? நல்ல சாங் அது, அத போய் பாதில நிப்பாற்ற என்று அவன் வேகமாக அவள் கையை பிடித்து கொண்டான். விகாஷ் இப்போது முன்னை பார்த்து கொண்டு ஓட்டிக் கொண்டிருந்தான். அவள் வெட்கத்துடன் முகத்தை குனிந்தாள். அப்போது அவன் அவள் கையை மிகவும் இறுக்கமாக பிடித்து கொண்டு, ஏன் முகத்தை காட்டாம குனிஞ்சுக்கிற? நான் உன் முகத்தை பார்க்க தானே இங்க வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் அவளின் கையை அவன் உதடுகளுக்கு அருகில் கொண்டு போனான். தலை குனிந்து அமர்ந்திருந்த ஸ்ருதிக்கு அவள் உள்ளங்கையில் அவன் உதடுகளின் ஸ்பரிசம் பட்டதும் நடந்ததை உணர்ந்த ஸ்ருதி வேகமாக தன் கையை அங்கிருந்து இழுத்து கொண்டாள். காருக்குள் பாடிக்கொண்டிருந்த பாடலை நிறுத்திவிட்டாள். இந்த பாடல்கள் அவளை என்னவோ செய்து கொண்டிருந்தன. அவள் உணர்வுகளை நிறுத்திக் கொள்ள பாடல்கள் கேட்பதை நிறுத்தினாள். அவள் அப்படி செய்ததும், என்னாச்சு, எதுக்கு ஸ்டாப் பண்ண என்று ஒன்றும் தெரியாதவன் போல கேட்டான்.
அவள் அவனை பார்த்து, ஏன் உனக்கு எதுவுமே தெரியாதா? வேணும்னே தானே இந்த பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சு பிளே பண்ணிருக்க. நமக்கு நடுவுல எதுவுமே இல்ல, பழைய மாதிரி இரு என்று அவள் நிலைமையை சமாளிக்க முயற்சி செய்தாள். அவள் சொன்னது விகாஷிற்கு புரிந்தது. அவன் முன்னாள் பார்த்து, நான் எங்க மாறின, எனக்கு முன்ன விட இப்ப கொஞ்சம் உரிமை கூடி இருக்குன்னு சொல்றேன் என்றான். இது எனக்கு எப்பவுமே நடக்கிற விஷயம்தான். என் அம்மாவோட லவ் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் என் அப்பா கிட்ட லவ் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். ஆனா அவரோட புள்ளைய இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை. இப்ப நான் என் வைஃப் கிட்ட லவ் வேணும்னு கேட்க வேண்டி வரும் போல இருக்கு. அவ அதை கண்டிப்பா கொடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. Purely it is on her, but I love her very much என்றான். விகாஷ் ரோட்டை பார்த்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தான். ஸ்ருதி இப்படி தன்னிடம் இருந்து விடுவித்துக் கொள்ள முயல்வது அவனுக்கு பிடிக்கவில்லை. ஸ்ருதி தன்னை காதலிக்கவில்லை என்பது விகாஷின் கற்பனை. அவனுக்கு ஸ்ருதி பற்றிய உண்மைகள் தெரியவில்லை. ஆனாலும் அவன் இவளை காப்பாற்றுவதற்காகவே பிறந்தவன் போல தன்னை பாவித்துக் கொண்டு அவளை பத்திரமாக பார்த்து கொள்ளப் போகிறான். எப்படியும் ஒரு நாள் ஸ்ருதி அவளுடைய வேலிகளை தாண்டி அவனை நேசிப்பாள் என்று அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. சிதம்பர விலாஸ் வீட்டில் மின்மினி விஜயின் உதவியுடன் சில பொருட்களை சேகரித்து ஆரியனுக்கு ஒரு அழகான பரிசு பொருளை தயார் செய்ய முயற்சி செய்தாள். பரிசை செய்து முடித்து மின்மினி குளித்துவிட்டு தயாரானாள். ஆரியன் மெரூன் நிற புடவை அணிந்து முதலில் அவளை பார்த்ததாகவும் அப்போதே அவள் மீது காதலில் விழுந்து விட்டதாகவும் கூறியிருந்ததால் மின்மினி அதே நிற புடவை அணிந்து கண்ணாடி வளையல்களை போட்டுக்கொண்டாள். கண்களில் காஜல் பூசிக்கொண்டாள். ஆரியனுக்கு அதை தவிர அதீத மேக்கப் விஷயங்கள் பிடிப்பதில்லை. அதனால் அவள் லேசாக சிவப்பு நிற லிப்ஸ்டிக் தடவிக்கொண்டாள். வேறு எந்த மேக்கப்பும் செய்யவில்லை. தலைமுடியை ஓப்பனாக விட்டிருக்க அது அவள் இடுப்பு வரை தவழ்ந்தது. இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க மினிகா. சார் உங்களை பார்த்தாருன்னா அவ்வளோதான், அப்படியே உருகிடுவாரு என்று விஜி சிரித்துக் கொண்டே சொல்ல மின்மினி கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பின் விஜி, சரிக்கா, சார் வர நேரம் ஆயிடுச்சு, உங்க ஸ்பெஷல் டைம நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது என்று கிண்டல் செய்ய மின்மினி விஜயின் கையை பிடித்து, என்ன இவ்ளோ அழகா மாத்தினது நீதான், தேங்க்ஸ் விஜி என்றாள். விஜி சிரித்து கொண்டே அங்கிருந்து கிளம்பினாள். இரவு 12 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆரியனுடைய பிறந்த நாளுக்கு இன்னும் சில நிமிடங்களே இருந்தன. மின்மினி அவனை ஆச்சரியப்படுத்த தயாராக இருந்தாள். ஆனால் ஆரியனுக்கு அது எதுவுமே தெரியாது. மின்மினி ஆபீஸில் இருந்து வந்தவுடன் பலமுறை அழைத்தும் ஆரியன் தன் அழைப்புகளுக்கு பதில் அளிக்காததால் மின்மினிக்கு வருத்தமாக இருந்தது. ஒருவேளை பழையபடி நிறைய கோபித்துக் கொண்டாரோ, வீட்டிற்கே வராமல் போய்விடுவாரோ என்று பயந்து கொண்டிருந்தாள். மின்மினியின் அமைதியின்மை அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆரியனுக்கு இன்னொரு முறை அழைத்து பார்க்கலாம் என்று அழைத்தாள். ஆரியன் எடுக்கவில்லை. ஏன் இவரு போன் எடுக்க மாட்டேன்றாரு? நான் வேற அவரோட ஃபைல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன்னு கோவமா இருந்தாரு. ஒருவேளை அதனால வீட்டுக்கு வராம இருந்துருவாரோ என்று மின்மினி யோசித்தாள். சித்தார்த் அண்ணாவிற்கு கூப்பிட்டு கேட்கலாம் என்று நினைத்தவள் பின்னர் அது நள்ளிரவு என்பதால் அந்த எண்ணத்தை கைவிட்டாள். மணி இரவு 12:30 ஆகிவிட்டது. மின்மினி மிகவும் பதட்டமாக இருந்தாள். ஹாப்பி பர்த்டேவை போனில் சொல்லிவிடலாமா என்று கூட யோசித்தாள். அதன் பின் நோ சர்ப்ரைஸ் பண்ணணும், அது கெட்டுரும் என்றபடி அவனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். இங்கே ஆபீஸில் ஆரியன் மிகவும் கவலையோடு அமர்ந்திருந்தான். அவனுக்கு வந்த தகவல் அப்படி. மின்மினி வெளியேறிய பிறகு வின்சென்ட் பற்றிய ஆதாரங்கள் அவன் கைக்கு வந்து சேர்ந்தது. ஆரியனுடைய சந்தேகம் சரிதான் என்பதை அவன் கையில் இருந்த ஆதாரங்கள் உறுதி செய்தன. வின்சென்ட் ஏதோ வேண்டுமென்றே ஏமாற்றுகிறான் என்பது புரிந்தது. உள்ளுணர்வு ஏதோ சொல்ல ஆரியன் அந்த ப்ராஜெக்டில் இருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்து தன்னை காப்பாற்றிக் கொண்டாலும் சித்தார்த்தினும் வின்சென்டின் பிடியில் சிக்கியிருந்தான். வின்சென்ட் பற்றிய ஆதாரங்கள் படி விரைவில் அவன் சித்தார்த்தை நஷ்டத்தில் மூழ்கடிக்கப் போகிறான் என்பதை புரிந்து கொண்டான். ஆரியன் கோபமாக தன் எதிரே இருந்த ஃபைல்களை தட்டிவிட்டு அவனது PS சரவணனிடம், பார்ட்னர்ஷிப் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஷிப்போட நிறுத்திக்குவோன்னு நான் சித்தார்த்து கிட்ட அப்பவே சொன்னேன், கேட்கல என்று ஆத்திரத்துடன் கத்தினான். சார், வின்சென்ட் யாரு என்னன்னு சித்தார்த் சாருக்கு தெரியப்படுத்தணும். வின்சென்ட் ஆரம்பிச்ச எந்த ப்ராஜெக்டும் சக்சஸே ஆனதில்ல என்றார். ஆரியனுக்கு இப்போது மிகவும் கோபம் வந்தது. கல்லூரியில் ஆரம்பம் முதலே
வின்சென்ட் சுயநலவாதி. ஆனால் அவன் இந்த அளவுக்கு போவான் என்று யோசிக்கவில்லை. ஆரியன் ஏற்கனவே 3வது நபர் தனது தொழிலில் நுழைவதை தான் விரும்பவில்லை என்று சித்தார்த்தை எச்சரித்தான். ஆனால் அப்போது வீட்டில் நிறைய குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. பல்வேறு மன உளைச்சல்களில் இருந்த ஆரியன் சித்தார்த் சொன்ன சமாதான வார்த்தைகளை நம்பி இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு சம்மதம் சொல்லியிருந்தான். இதற்கு நடுவே சைலண்ட் மோடில் கிடந்த தன்னுடைய மொபைலை அவன் கவனிக்கவே இல்லை. ஆரியன் வேகமாய் போனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். கிளம்பும்போது ஆரியன் தன் பிஏ சரவணனிடம், இந்த வின்சென்ட பத்தி உங்களால முடிஞ்ச தகவல்களை எக்ஸ்ட்ராக்ட் செய்யுங்க என்றான். சரவணன் அதை கேட்டு, ஓகே சார், பாக்குறேன் என்று பவ்யமாய் பதில் சொன்னான். கோபமாய் அலுவலகத்தில் இருந்து வெளியேறிய ஆரியன் திடீரென தன்னுடைய காரை அபார்ட்மெண்ட் பக்கமாக திருப்பினான். அசுர வேகத்தில் காரை ஓட்டி அவன் அபார்ட்மெண்டை அடைந்தான். கோபமாய் வின்சென்ட்டை 2ல் 1 பார்த்து விடலாம் என்றுதான் அவன் கிளம்பினான். ஆனால் மின்மினி விடாமல் அவனை மொபைலில் அழைத்துக் கொண்டே இருந்தாள். ஆரியனுக்கு அந்த போனை எடுக்க விருப்பமில்லை. பகலில் வேறு அவளிடம் காட்டு மிராண்டி போல நடந்து கொண்டது அவன் கண்களுக்குள் சுழன்றது. இந்த கோபம் இப்படியே இருந்தால்தான் வின்சென்ட்டை கேள்வி கேட்க நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. மின்மினியின் குரலை கேட்டால் அது அத்தனையும் பாழாகிவிடும். காரை நிறுத்திய ஆரியன் சிறிது நேரம் இருக்கையில் அமர்ந்திருந்தான். மீண்டும் மீண்டும் மின்மினி அழைத்துக் கொண்டே இருந்தாள். ஆரியன் வேறு வழியில்லாமல் போனை எடுத்தான். ஹலோ. மின்மினியின் பதற்றமான குரல் அவனை வந்தடைந்தது. ஆரியன் தனது கனத்த குரலில், இப்ப ஏன் இன்னும் தூங்காம இருக்க மின்மினி? நாளைக்கு காலேஜ் போகணும்ல, தூங்கு, நான் வரதுக்கு லேட் ஆகும் என்றான். ஆரியன் மின்மினியை தவிர்க்க நினைத்ததால் கம்மியாக பேசிவிட்டு போனை வைக்க முற்பட்டான். அந்த பக்கம் மின்மினி, நாளைக்கு சண்டே என்றாள். ஆரியன் அதே முரட்டுத்தனமான தொனியில், சண்டேவா, சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற என்று கேட்டான். அவனுடைய கோப குரலை கேட்டு பயந்தவள், இல்ல, நீங்கெல்லாம் என்னால தூங்க முடியாது என்று பயந்து கொண்டே சொன்னாள். ஆரியனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. கோமா இருக்கீங்களா? ஐ எம் சாரி, நான் மத்தியானம் அங்க வந்திருக்க கூடாது என்றாள். அதை கேட்ட ஆரியன் சட்டென மனமிளகி, இல்ல, எனக்கு என்ன கோபம், நீதான் என் மேல கோபமா இருப்ப, ஏன்னா நான் பண்ணதுதான் தப்பு என்றான். பதறிய மின்மினி, இல்ல ஆரியன், நான் விளையாட்டா ஃபைலெல்லாம் எடுத்து கீழே வீசிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வீட்டுக்கு வாங்க, கோபத்தை எம்மேல காட்டுங்க, ஆனா வராம மட்டும் இருந்துடாதீங்க என்றாள். அவள் பேச்சை கேட்ட ஆரியன் உதடுகளில் புன்னகை மலர்ந்தது. அந்த ரெட்டைவால் மின்மினிக்கு தன்னால் ஏதோ காரியமாக வேண்டி இருக்கிறது. அதனால்தான் இப்படி நல்ல பிள்ளை போல அமைதியாய் பேசுகிறாள் என்று நினைத்து கொண்டான். மீண்டும் ஆரியன் மௌனமாக இருக்க, லிசன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நினைக்கிறேன், சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க என்றாள். இப்போது ஆரியனின் மனம் முற்றிலும் மாறி இருந்தது. வின்சென்ட் மீதிருந்த ஆத்திரமெல்லாம் அவள் குரல் கேட்டதுமே வற்றி போயிருந்தது. இனி போய் வின்சென்ட்டுடன் பேசினாலும் அது அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காது என்பதை புரிந்து கொண்டான். இவளுக்கு என்ன ஆச்சு? அதிசயத்திலோ அதிசயமா ஆபீஸ் பக்கம் வந்தா, இப்ப இந்த லேட் நைட்ல தூங்காம ஆரியம் வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறா. என்னவோ நடந்திருக்கு. அநேகமா காலேஜ் ரிசல்ட்ல மார்க் குறைச்சலா வாங்கியிருப்பா. அதான் கோவப்படாம இருக்க இவ்வளவு சமாதான வேலைகளை அவ பண்றா என்று நினைத்தான். அன்றைக்கு அவனுடைய பிறந்த நாள் என்பதை முற்றிலும் மறந்தவன் காரை திருப்பி நேராக வீட்டிற்கு கிளம்பினான். இங்கு அவன் அபார்ட்மெண்டில் இருந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த வின்சென்ட்டை யாரோ பலமாக அடித்தார்கள். ஐயோ என்று வலியில் அலறி துடித்தான். நீ ஏதோ பொறி வச்சிருக்க, இன்னைக்கு அந்த ஆரியா இங்க வருவான்னு சொன்ன, ஏன் இன்னும் வரல என்று ஒரு குரல் அவனை அதட்டியது. அவன் பதட்டத்துடன் தன் எதிரில் நின்ற பெண்ணிடம், மேடம், அவர் இங்க வந்தாகணும்னு நான் போட்ட பிளான் எல்லாம் கரெக்டா தான் நடந்துச்சு. பிளான் படி நான் ஃப்ராடுன்னு ஆரியனுக்கு தகவல் போயிடுச்சு. பிளான் படி அவன் இங்க வந்துட்டான். வந்தவன் கார்ல இருந்து இறங்காம அப்படியே கிளம்பிட்டான். அதான் ஏன் எனக்கு புரியல என்றான். பேசி முடிக்கும் முன் வின்சென்ட் கன்னத்தில் பலத்த அறை விழுந்தது. அந்த பெண் வின்சென்ட்டிடம், உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல, உன் ஃபாரின் பொண்டாட்டியாலையும் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல என்று கத்தினாள். அந்த பெண்ணின் குரல் கேட்டதும் ஜார்ஜினா பயந்து போய் வின்சென்ட் பின்னால் நின்று கொண்டாள். இன்னைக்கு அவன் பிறந்த நாள், இன்னைக்கு அவனை முடிக்கணும்னு தான் வெயிட் பண்ண என்று அந்த பெண் கோபத்தில் அங்கிருந்த பொருட்களை எடுத்து வீசி எறிய ஆரம்பித்தாள்.
4. ஸ்ருதியும் விகாஷும் நள்ளிரவில் டிரைவ் போய்கொண்டிருந்தார்கள். விகாஷ் போன் அதிர்ந்தது. காரின் ப்ளூடூத்தில் ஷிவானியின் பெயர் வந்தது. ஷிவானி விகாஷிற்கு கால் செய்திருந்தாள். அவளுடைய பெயரை பார்த்ததும் இருவரும் அமைதியானார்கள். எதுவும் பேசவில்லை. அதன் பின் காரில் அமைதி நிலவியது. ஷிவானி அழைப்பு வந்து கொண்டே இருக்க ஷிவானியின் பெயரை பார்த்ததும் ஸ்ருதியின் முகம் வாடியது. நேற்று முன்தினம் வரை ஷிவானிக்கு தன்னால் ஒரு கெடுதலும் நடக்க கூடாது என்று தன்னுடைய காதலை கட்டுப்படுத்தி கொண்ட ஸ்ருதிக்கு இன்றைக்கு ஷிவானி பெயரை பார்த்ததும் என்னவோ கோபம் வந்தது. ஒருவேளை கழுத்தில் விகாஷின் மாங்கல்யம் சுமந்து கொண்டிருக்கிறாள், அதனால் இருக்கலாம். ஷிவானியின் அழைப்பை விகாஷ் எடுக்காத நிலையில் ஸ்ருதி எரிச்சலானாள். கூடவே தன் முன்னால் விகாஷ் ஏன் ஷிவானியுடன் பேச தயங்குகிறான் என்ற கேள்வியும் அவளுக்குள் எழுந்தது. ஒருபுறம் ஷிவானியை நினைத்து அவளுக்கு கில்ட்டியாகவும் இருந்தது. ஸ்ருதி தனது திருமணத்தன்று நடந்தவைகளை யோசிக்க ஆரம்பித்தாள். பிளாஷ்பேக். ஸ்ருதி விகாஷ் திருமணம் நடப்பதற்கு முன்னர் விகாஷ் கேட்டுக்கொண்டதன் பெயரில் அவனுடன் பேசுவதற்காக காரில் ஏறி அமர்ந்தாள் ஸ்ருதி. விகாஷ் டிரைவர் சீட்டில் அமர்ந்து ஸ்ருதியை கொஞ்ச நேரம் கண்ணிமைக்காமல் பார்த்தான். அதன் பின் திடீரென்று ஸ்ருதியிடம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் ஸ்ருதி என்றான். அதை கேட்டதும் ஸ்ருதிக்கு படபடப்பு அதிகமானது. இவன் என்ன சொல்கிறான்? என்னையும் ஷிவானியும் 2 பேரையும் ஒரே நேரத்தில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறானா? முகம் குனிந்து அமர்ந்திருந்த ஸ்ருதி அவன் சொல்வதை கேட்டதும் வேகமாக நிமிர்ந்து அவனை பார்த்தபடி, விகாஷ், இதென்ன என் ஃபீலிங்ஸ் கூட விளையாடுற நேரம் நினைக்கிறியா? என்னை பார்த்த உனக்கு எப்படி தெரியுது என்று சீறினாள் ஸ்ருதி. மேலும் தொடர்ந்த ஸ்ருதி, உனக்கும் ஷிவானிக்கும் இன்னும் 3 நாள்ல கல்யாணம். அதை வச்சுக்கிட்டு இப்ப வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா சொல்ற? பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? அவ ஃபீலிங்ஸ் பத்தி யோசிச்சு பாத்தியா? அவ உன்னை எவ்வளவு நேசிக்கிறான்னு தெரியும்ல என்று படபடவென புரிந்து தள்ளினாள். விகாஷ் அவள் சொல்வதை கேட்டு, நீ அறிவாளியா பேசுறதா நினைச்சு அரை மென்டல் மாதிரி பேசுறத கொஞ்சம் நிறுத்துறியா பிளீஸ் என்று கோபமாக கத்தினான். அதன் பின்னர், சரி சொல்லு, நீ ஏன் சஞ்சய கல்யாணம் பண்ணிக்க முதல்ல ஓகே சொன்ன என்று கேட்டான். விகாஷின் கேள்விக்கான பதிலை தனக்குள் ஒளித்து வைத்துக் கொண்டு பல மாதங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த ஸ்ருதிக்கு அது பேரதிர்ச்சியாக இருந்தது. அதுக்கு இப்ப கேக்குற விகாஷ், இப்ப அதுவா பிரச்சனை என்று மட்டும் ஸ்ருதி பதில் சொன்னாள். அதை கேட்டு விகாஷிற்கு கோபம் அதிகரித்தது. தேரிங்கள் கையை ஓங்கி அடித்தபடி, உனக்கு நீ உண்மையா இருக்கிறது நிஜம்னா முதல்ல என்கிட்ட உண்மையை பேசி பழகு ஸ்ருதி. நானும் எவ்வளவு நாள் இதுக்காக பொறுமையா இருக்கிறது? எப்பதான் உன் மனசுக்குள்ள போட்டு புழுங்குற விஷயங்களை என்கிட்ட சொல்ல போற? நான் கேட்ட கேள்விக்கு தைரியமா பதில் சொல்லு, தேவையில்லாம பேசாத என்று கோபமாக சொன்னான். விகாஷின் கோபம் ஸ்ருதியை பயமுறுத்தியது. ஸ்ருதி கண்கள் ஈரமானது. பேச முடியாமல் தொண்டை அடைத்தது. நான் அந்த கல்யாணத்துக்கு ஒரு நாளும் ஓகே சொல்லல. என் குடும்பம் என்ன ரொம்ப கட்டாயப்படுத்துச்சு. நான் அதுல இருந்து தப்பிக்கதான் சென்னைக்கு ஓடி வந்தேன் என்று குரல் கம்ம சொன்னாள். அவள் சொல்வதை கேட்டு விகாஷ் சற்று எரிச்சலுடன், உன் குடும்பம் ஏன் உன்னை அந்த கேங்ஸ்டருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க? நீ நல்லா இருக்கணும்னு அவங்க ஏன் நினைக்கல? உன் அப்பாவும் அம்மாவுமே இதுக்கு துணை போயிருக்காங்க. நான் அவனை பத்தி விசாரிச்சேன். அவன் கேரளால பெரிய மாஃபியா கேங்கோட டைப் வச்சிருக்கான். இந்த மாதிரி ஒருத்தனோட உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க உங்க வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணாங்க ஸ்ருதி என்று கேட்டான். ஸ்ருதி அவன் சொல்வதை கேட்டு அமைதியாக இருந்தாள். அதன் பின் விகாஷிடம் அவள் அண்ணன் அரசியல் வாழ்க்கையை நடத்த டீல் போட்டதாக அவள் சொன்னாள். என் அண்ணனுக்கு அரசியல்வாதி ஆகிரணும்னு ஆசை. அரசியல்வாதி ஆகணும்னா அதுக்கு பல தியாகங்களை பண்ணி ஆகணும். நிறைய கொடுத்தா நிறைய எடுக்கலாம். இப்படிலாம் பேசிட்டு இருப்பான். ஆனா அப்பெல்லாம் எனக்கு தெரியாது அவன் தியாகம் பண்ண நினைச்சது என்னையதான் அப்படின்னு. அவன் என்ன கொடுத்து வேற எதையோ எடுத்துக்கணும்னு யோசிச்சிருக்கான். எனக்கு அது எதுவுமே புரியல. ஸ்ருதி தன்னுடைய திருமணம் அண்ணன் விருப்பப்படி என்பதை எப்போதோ முடிவு செய்து வைத்திருந்தாள். அதனாலேயே அவள் பருவ வயதில் எந்த கனவுகளையும் வளர்த்து கொள்ளவில்லை. ஆனால் அதே அண்ணன் தன் வாழ்க்கை துணையை இப்படி ஒரு மோசமானவனாக தேர்ந்தெடுப்பான் என்பது அவளுக்கு தெரியாமல் போய்விட்டது. இப்படி ஒரு கேவலமானவனுடன் தன் தங்கை அவள் வாழ்நாள் முழுவதையும் எப்படி கழிப்பாள் என்று அவள் அண்ணன் ஒருமுறை கூட நினைக்கவில்லை. இதையெல்லாம் நினைக்கும் போதே அவள் நெஞ்சம் கனத்தது. சிறிது நேரத்தில் ஸ்ருதி அழும் சத்தம் காரில் கேட்டது. விகாஷ் முகத்தை திருப்பி ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டே,
இன்னைக்கு காலையில சஞ்சய் வக்கீல பார்த்தேன். நேத்து உன்னை கடத்தின அந்த ஆளுங்க மேல தெளிவா ரேப் அட்டம்ப்ட்னு கேஸ் ஃபைல் பண்ணிருந்தோம். ஆனா அதையும் தாண்டி அவனுங்களுக்கு பெயில் கிடைச்சிருக்கு, அதுவும் ஒரே நாள்ல. நேத்து உன்னை கிட்னாப் பண்ண 2 பேருக்குமே அவ்வளவு கெடிப்பிடி தாண்டி ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அந்த சஞ்சய் சாதாரண ஆளிலன்னு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது என்றான். ஸ்ருதிக்கு அடிவயிற்றில் பயம் கோடு போட்டது. அப்படியானால் சஞ்சய்க்கு அவள் வீட்டு முகவரி தெரியும், எப்போது வேண்டுமானாலும் அங்கே வந்து விடுவான். யோசிக்கும் போதே ஸ்ருதிக்கு அழுகை வர கண்களில் நீர் தேங்கியது. விகாஷ் அவளை பார்த்து, முதல்ல நீ எதுக்கு எடுத்தாலும் அழறத நிறுத்து, நான் சொல்றத மட்டும் கவனமா கேளு. ஸ்ருதி கண்களில் கண்ணீர் வழிய விகாஷை பார்த்தாள். விகாஷ் அவளை பார்த்து, உன் வீட்டுக்கு மறுபடியும் போகணும்னு ஆசைப்படுறியா ஸ்ருதி என்று கேட்டான். அந்த கேள்வி ஸ்ருதியை அசைக்க மேலும் சத்தமாக அழ ஆரம்பித்தாள். அவளை இப்படி பார்த்த விகாஷ் இதயம் துடித்தது. அவளை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவன் அவளை எப்படி கட்டிப்பிடிக்க முடியும்? தான் கடைசியாக அவன் குடிபோதையில் அவளை முத்தமிட முயன்றவன் என்கிற எண்ணமே விகாஷை கட்டி போட்டது. அவளை நோக்கி நீண்ட தன்னுடைய கைகளை சிரமப்பட்டு தடுத்தான். ஸ்ருதி, எனக்கு உன் பதில் வேணும். உன் மனசுல என்ன இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும் என்றான். அதற்கு ஸ்ருதி அழுது கொண்டே, எனக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசைதான் விக்கி. என் பாட்டிய பார்க்கணும், என் அக்காவை பார்க்கணும். அவதான் என்னை இந்த கல்யாணத்துல இருந்து காப்பாத்த ஹெல்ப் பண்ணா. அண்ணியும் நல்லவங்க. ஆனா என் அண்ணா என்ன அங்க பார்த்தான்னா கொன்னு போட்டுருவான். ஆனா நான் சாகிறதுக்கு முன்னால என்னால என்ன பெனிஃபிட் கிடைக்கணும் யோசிச்சு அத முதல்ல அனுபவிச்சுட்டு அப்புறம் தான் என்ன சாகடிப்பான். நான் அங்க போன உடனே அந்த சஞ்சய வர வச்சு என்னை அங்கேயே அவங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். என் அப்பா அம்மாக்கு அவங்க பையன் பேரோட புகழோட வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்க நாங்க எல்லாத்தையும் பொறுத்து போகணும்னு எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. எனக்கு அங்க போக வேணாம் விகாஷ், என்னை அங்க கொண்டு போய் விட்டுறாத. அதுக்கு பதிலா என்ன நீயே கொன்று உன் கையால நான் செத்து போறேன். அதுக்காவது எனக்கு கொடுப்பின இருக்கட்டும். என்னை அங்க கொண்டு போய் விட்டுறாத விகாஷ், பிளீஸ். ஸ்ருதி உடைந்து கதற ஆரம்பித்தாள். விகாஷ் அவள் அழுது முடிக்கட்டும் என்று அமைதியாய் கண்களை இறுக மூடிக்கொண்டான். விகாஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். ஸ்ருதியின் விசும்பல் குறைந்தது. விகாஷ் இப்போது ஸ்ருதி மீது கண்களை பதித்து, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் என்றான். அவன் சொல்வதை கேட்டு ஆவேசமடைந்த ஸ்ருதி, திரும்ப திரும்ப இதைய சொல்ற, உனக்கு அறிவு நினைவன் எதுவுமே இல்லையா? எனக்கு கேப்பார் இல்ல, அதனால இவகிட்ட இதெல்லாம் கேட்கலான்னு நினைக்கிறியா? அப்ப எனக்கு முன்னாடி உன் லைஃப்ல வந்த சிவானி என்ன பண்ண போற? அவளையும் கல்யாணம் பண்ணி என்னையும் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இவ்வளவுதானா நீ? இதுக்காகவோ உன் கூட இவ்வளோ நாள் என்று ஏதோ சொல்ல வந்து அதனை அப்படியே பாதியில் நிறுத்தினாள் ஸ்ருதி. ஸ்ருதிக்கு கோபம் வருவதை பார்த்த விகாஷ், நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசுற ஸ்ருதி? உனக்கும் எனக்கும் நடுவுல இனிமே சிவானி வரமாட்டா, ஐ எம் ஷியோர் என்றான். விகாஷ் மேலும் அவளிடம், எனக்கு எதையுமே சிம்பிளா பேசதான் பிடிக்கும். என்னோட இந்த ஆசையில ஒரு வலி ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னா, ஒரு கொலைகாரன் சஞ்சயோட வைஃபான் இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. உங்க அண்ணன் இப்ப இங்கதான் இருக்கான். உன்னை தேட இங்க அவன் சஞ்சய் கூட தான் வந்திருக்கான் என்று நிறுத்தி நிதானமாக விகாஷ் பேச பேச ஸ்ருதி அதிர்ந்து போனாள். அண்ணன் என்கிற வார்த்தையை கேட்டதும் அவள் கைகள் தானாக நழுவி விழப்போகும் அவள் இதயத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டது. அதை பார்த்து கொண்டே விகாஷ், உன்னை என் கூட வச்சுக்க இப்ப எனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நீயும் நான் சொன்ன எதையும் கேட்க மாட்டேன்னு தனியா தான் இருப்பேன்னு பிடிவாதமா இருக்க. நீ இப்படி தனியா இருந்தா என்னால உன்னை காப்பாத்த முடியாது ஸ்ருதி. அதுக்காக தான் எனக்கு உன் மேல எல்லா உரிமையும் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை கேக்குறேன். எனக்கு உன்கிட்ட எல்லா உரிமையும் வேணும். அதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் என்று 3வது முறையாக விகாஷ் ஸ்ருதியிடம் தான் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புவது பற்றி சொன்னான். ஸ்ருதி அமைதியாக இருந்தாள். ஆனால் அவளுக்கு வேறொரு ஞாபகம் வந்தது. என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இன்னொரு பெண்ணோட சந்தோஷத்தை பலி கொடுக்க என்னால ஒரு நாளும் முடியாது என்று திட்டவட்டமாக விகாஷின் வேண்டுகோளை மறுத்தாள். விகாஷ் அவள் கண்களை பார்க்க முயன்று, எனக்கு உன் பதில் தான் வேணும் ஸ்ருதி. கொஞ்ச நேரம் சிவானிய மறந்துட்டு கூலா யோசிச்சு பதில் சொல்லு. சிவானிங்கிற ஒரு கேரக்டர் நடுவுல இல்லனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடி தானே என்று கேட்டான். இல்ல வேணாம், இத பத்தி பேசாத விகாஷ்.
சஞ்சய் கிட்ட இருந்து என்ன நான் எப்படியாவது காப்பாத்திக்குவேன். அவள் உறுதியாய் மறுத்தாள். விகாஷின் அப்பா பிரதாப் தன் குணத்தை கேள்விக்குள்ளாக்கியதை ஸ்ருதி மனதிற்குள் யோசித்து பார்த்தாள். இப்போது விகாஷை அவள் திருமணம் செய்தாள். விகாஷ் அப்பா அவளை பற்றி சொன்ன ஒவ்வொரு குற்றச்சாட்டும் உண்மை என்று ஆகிவிடும். ஷிவானி தனக்கு ஒரு கெடுதலும் செய்யவில்லை. தான் ஷிவானிக்கும் விகாஷிற்கும் நடுவே வந்தவள். தன்னால் ஷிவானி வாழ்க்கை கெட்டுவிடக் கூடாது. அதை யோசித்தபடியே ஸ்ருதி இந்த திருமணத்தை மறுத்தாள். விகாஷ் அவள் பதிலை கேட்டு, ஷிவானிய நான் கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கைய நான் அழிக்க விரும்பல. நான் அவளை லவ் பண்ணவே இல்ல. அதான் நிஜம். இந்த நிஜம் நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. மீறி இந்த கல்யாணம் நடந்தாலும் அது ஹாப்பி எண்டிங்ல முடியாது. அவ என் கூட கண்டிப்பா சந்தோஷமா வாழ மாட்டா. இந்த கல்யாணம் என்னை பொறுத்தவரை ஃபெயிலியர் கேஸ் தான் ஸ்ருதி. நாங்க 2 பேரும் 2 வருஷத்துல டிவோர்ஸ் வாங்க வேண்டி வரும். இதுக்கு நடுவுல குழந்தை எதுவும் வந்துட்டா அதுவும் சேர்ந்து எங்களுக்கு நடுவுல அள்ளாடும். அது வேணான்னு நான் பாக்குறேன். ட்ரஸ்ட் மீ, நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் என்றான். இந்த ஒரு தடவை என்னை நம்பி உன் வாழ்க்கையை என்கிட்ட கொடு ஸ்ருதி. நான் ப்ராமிஸ் பண்றேன், உன்னை நான் ஒரு நாளும் விட்டுட்டு போக மாட்டேன். ஷிவானி பத்தி நீ பயப்படுறதும் கவலைப்படுறதும் எனக்கு புரியாம இல்ல. எனக்கும் அவளுக்கும் நடுவுல இருக்கிறது வேறொரு விஷயம். அத பத்தி எல்லாம் இப்போ உன்கிட்ட பேச எனக்கு டைம் இல்ல. என்னையும் ஷிவானியும் பத்தி உன்கிட்ட நான் அப்புறமா டீட்டெயிலா பேசுறேன். உன் அண்ணன் இங்க வர்றதுக்குள்ள நான் உன் ஹஸ்பண்ட் ஆகியிருந்தாலொழிய இந்த சிக்கல்ல இருந்து உன்னால வெளியே வர முடியாது. இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு. இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள நாம இங்கிருந்து போயாக்கணும். ரொம்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல என்று அவசரப்படுத்தினான். இந்த இக்கட்டான நேரத்தில் விகாஷை நம்பலாமா வேண்டாமா என்பதை ஸ்ருதி யோசித்து பார்க்க நேரம் இல்லாமல் போனது. ஆனால் தான் ஷிவானியுடன் எந்த தவறும் செய்யவில்லை. அவள் மீது தனக்கு காதல் வரவில்லை என்று விகாஷ் உறுதியளித்ததும் சிறிது மௌனமாக இருந்த ஸ்ருதி அதன்பின் விகாஷின் விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். காரின் பிரேக் போட்டவுடன் ஸ்ருதி சுயநினைவுக்கு வந்தாள். விகாஷ் காரை விட்டு இறங்கினான். ஸ்ருதியின் மனதிற்குள் புயல் அடித்துக் கொண்டே இருந்தது. ஒருவேளை நான் செல்ஃபிஷா அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டனா, ஷிவானிக்கு நான் கெடுதல் நினைச்சிட்டனா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். உண்மையில் ஸ்ருதிக்கு வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. விகாஷ் தான் அவளுடைய முதல் காதல். விகாஷை மனதிற்குள் ஒருதலையாக காதலித்துக் கொண்டே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்றுதான் அவள் யோசித்து வைத்திருந்தாள். அதே நேரம் என்ன ஆனாலும் சஞ்சயை அவள் கல்யாணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. அதற்கு பதிலாக செத்துவிடக் கூட அவள் தயாராகவே இருந்தாள். அப்போது பார்த்து விகாஷ் தன்னை கல்யாணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டதும் ஸ்ருதிக்கு அவள் இயல்பை தாண்டிய ஒரு பாதுகாப்புணர்வு மேலோங்கியது. விகாஷ் தன்னை நிச்சயம் எல்லாவற்றிலுமிருந்து காப்பாற்றி விடுவான் என்று அவள் முழுதாக நம்பினாள். ஷிவானியை அவன் நேசிக்கவில்லை. அவர்களுக்குள் எந்த தவறும் நடக்கவில்லை என்று அவன் சொன்னதை நம்பித்தான் இந்த கல்யாணத்திற்கு ஓகே சொன்னாள். ஆனால் இப்போது முதல் முறையாக ஸ்ருதிக்கு விகாஷ் மீது சந்தேகம் வந்தது. ஷிவானி இந்த நள்ளிரவில் விகாஷிற்கு கால் செய்கிறாள். கல்யாணம் செய்து கொள்ள போகும் 2 நபர்கள் நள்ளிரவு தாண்டி என்ன பேசுவார்கள் என்று தெரியாதவளா ஸ்ருதி? தான் இருப்பதால் தான் விகாஷ் இந்த காலை அட்டன் செய்து பேசாமல் இருக்கிறானோ என்று யோசித்தாள். மின்மினி ஆரியன் வரவுக்காக காத்திருந்து கிட்டத்தட்ட தூங்கி விழும் நேரம் வரும்போது ஆரியனின் கார் அந்த பெரிய வீட்டிற்குள் நுழைந்தது. பால்கனியில் அமர்ந்திருந்த மின்மினி வேகமாக எழுந்தாள். வீட்டிற்குள் வந்தது ஆரியனுடைய கார் தான் என்று உறுதி செய்தாள். அவன் காரை பார்த்ததும் மின்மினிக்கு தூக்கம் கலைந்து உற்சாகம் வருகிறது. அவள் வேகமாக அறைக்குள் ஓடி கண்ணாடியில் தன்னை ஒரு முறை பார்த்து தலைமுடியை நேராக்கி கொண்டு, நான் பார்க்க நல்லா இருக்கேன் தானே என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டாள். தன்னை நன்றாக சரிபார்த்துவிட்டு படுக்கைக்கு வந்து போனை கைகளில் எடுத்துக்கொண்டு நேரத்தை பார்த்தாள். இரவு 12:46. மின்மினி இப்போது அறையின் விளக்குகளை வேகமாக அணைத்துவிட்டு அறையில் இருந்த மெழுகுவர்த்திகளை ஒவ்வொன்றாக ஏற்றி வைத்தாள். காரை பார்க் செய்துவிட்டு உள்ளே வந்த ஆரியன் மெயின் கதவை பூட்டிவிட்டு ஐயா லிவிங் ரூமில் அமர்ந்திருப்பதை கண்டான். ஐயா, நீங்க இன்னுமா தூங்கல என்றபடி ஆரியன் அவரை நோக்கி நடந்தான். அவன் குரலை கேட்டு ஐயா முன்னே சென்று ஆரியனை அணைத்தபடி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆரியன் என்றார். ஆரியன் ஐயாவின் அணைப்பில் இருந்து விலகி பின் அவரது கால்களை தொட்டு, தேங்க்ஸ் ஐயா என்றான். ஆரியன், இதுக்காகவா வெயிட் பண்ணீங்க
காலையில கூட விஷ் பண்ணிருக்கலாம்ல. சரி ஐயா, நீங்க தூங்க போங்க. இவ்வளவு நேரம் முழிச்சிருந்தா உடம்புக்கு சேராது என்றான். ஐயா சிரித்துக்கொண்டே, டே ஆரியன், நீ அவ்வளோலாம் கவலைப்பட வேணாம். எனக்கு என் பேர பிள்ளைங்களோட விளையாடுற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கு என்றார். ஆரியனுக்கு ஐயாவின் நடத்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பதை போல பட்டது. அவர்கள் இருவருக்கும் இடையே அதிக பேச்சுக்கள் இருந்ததில்லை. என்றாலும் ஒருவரை ஒருவர் மௌனமாக கவனிப்பார்கள். ஐயாவின் கால்கள் நிற்க முடியாமல் தள்ளாடியது. அதை பார்த்ததுமே ஆரியனுக்கு புரிந்தது. ஆரியன் ஐயாவை மேலிருந்து கீழாக பார்த்து, ஐயா, நீங்க குடிச்சிருக்கீங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். ஐயா ஆரியனுடைய தோளை பிடித்து கொண்டு, இல்ல ஹரிதங்கம், நான் இப்ப ரூமுக்கு போறேன். ஆமா, நீ ஏன் இவ்ளோ லேட்டா வர? உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. உன்னோட பிசினஸ் எல்லாமே உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கத்தான். என்ன மாதிரி குடும்பத்தை விட்டு பிசினஸ்க்காக ஓடாத, அது வேஸ்ட். பிசினஸ்ல நிறைய லாபம் பார்த்துட்ட. இது குடும்பத்துக்கான நேரம். வீட்டுக்கும் பொண்டாட்டிக்கும் நேரம் ஒதுக்கணும்டா, இல்லைன்னா என்ன மாதிரி வாழ வேண்டி வந்துடும் என்றார். ஐயா ஏதோ சொல்ல முடியாத கவலையில் இருக்கிறார். அதனாலேயே அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை ஆரியன் புரிந்து கொண்டான். சரிங்க ஐயா, நாம காலையில பேசுவோம். இப்ப வாங்க, உங்களை நான் ரூம்ல விட்டுறேன் என்று சொல்லிவிட்டு ஐயாவை அவருடைய அறைக்கு அழைத்து செல்ல ஆரம்பித்தான் ஆரியன். ஐயாவும் மௌனம் காத்து அவனுடன் சென்றார். ஆரியன் மௌனமாக ஐயாவை படுக்கையில் படுக்க வைத்து அவரது கால்களை லேசாக பிடித்து விட்டான். ஆச்சி தூங்கிக் கொண்டிருந்தார். ஆச்சி தூங்கிக் கொண்டிருப்பதால் ஆரியன் கால் பிடித்து விடுவதை தடுக்க முடியாமல் எதுவும் பேசாமல் அமைதியாக படுத்துக் கொண்டார். ஆரியன் அவர்கள் இருவரையும் போர்வையால் மூடிவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு வெளியேறினான். ஐயாக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? அவர் என்னைக்குமே இதெல்லாம் செஞ்சதே இல்லையே என்று ஆரியன் கவலைப்பட்டான். ஐயாவை இப்படி பார்த்ததும் அவனது மனம் வருத்தம் கொண்டது. ஐயா இப்படி குடிபோதையில் இருக்கிறார் என்றார், மனதளவில் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருப்பார் என்பதை இப்போது அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. இதையெல்லாம் நினைத்து கொண்டே தன் அறையை அடைந்தான் ஆரியன். அறை கதவை திறந்த ஆரியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அறையெங்கும் மெழுகுவர்த்திகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. அலெக்சா இந்த முறை ஆரியன் கேட்டாலுமே கூட லைட்டை ஆன் செய்ய போவதில்லை என்று அந்த அறையின் அழகை அதுவும் ரசித்துக் கொண்டிருந்தது. அறை முழுவதும் மெழுகுவர்த்தியின் மஞ்சள் ஒளியில் சென்டட் கேண்டில்கள் நறுமணங்களை அறையெங்கும் பரவ செய்திருந்தன. ஆச்சரியப்பட்டு கொண்டே ஆரியன் முன்னோக்கி நடந்தான். படுக்கைக்கு அருகில் எரியும் இரவு விளக்கில் ரோஜா இதழ்களால் படுக்கையில் ஹாப்பி பர்த்டே ஆரியன், லவ் மீ ஆல்வேஸ் என்று எழுதியிருப்பதை கண்டான். ஆரியன் இப்போது ஆச்சரியத்துடன் அங்கும் இங்கும் சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அறை முழுவதும் ரோஜாக்களின் வாசனை நிறைந்திருந்தது. அப்போது பின்னால் இருந்து வந்து ஆரியனை கட்டிப்பிடித்த மின்மினி ஹாப்பி பர்த்டே என்று மெதுவாக ஆனால் அன்புடன் ஆரியனுடைய முதுகில் முத்தமிட்டாள். ஆரியன் மின்மினியை முன்னால் இழுத்து அவளிடம் ஏதோ பேச வந்தவன் அவளை பார்த்ததும் வாயடைத்து போய் நின்றான். மின்மினியை பார்த்ததும் ஒரு கணம் உறைந்து போனான். அவன் மின்மினியை பார்த்து, கடவுளே, என்னடி இதெல்லாம் என்று மென்மையாக கேட்டான். மின்மினி மெழுகுவர்த்தியின் மங்கலான வெளிச்சத்தில் மிகவும் அழகாக இருந்தாள். அவளது வெண்மையான உடம்பில் சிவப்பு நிறம் அதிகமாக பூத்து கொண்டிருந்தது. அதன் மேல் சிவப்பு உதட்டு சாயத்தால் அலங்கரித்த அவள் பிஞ்சு உதடுகள் அழகுக்கு அழகு சேர்த்தன. அவளுடைய பழுப்பு நிற கண்கள் இன்று காஜலால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஆரியன் மின்மினியின் கையை விட்டு அவள் முகத்தை நோக்கி கையை நீட்டினான். மின்மினியின் கன்னத்தை தன் கையால் தொட்டு பின் மெதுவாக அவளை தழுவினான். ஆரியனின் ஸ்பரிசம் பட்டதும் மின்மினி கண்களை மூடினாள். ஆரியன் முகத்தில் புன்னகை தோன்றியது. இந்த நேரத்தில் அந்த அறை ஊசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவிற்கு அமைதி நிலவியது. சரி, என் கூட வாங்க என்று மின்மினியின் குரல் கேட்டு ஆரியனுக்கு சட்டென்று சுயநினைவு வந்தது. மின்மினி ஆரியனின் கோட்டை அவன் கைகளில் இருந்து எடுத்து அங்கேயே சோஃபாவில் வைத்துவிட்டு அவனுடன் கையை பிடித்து பால்கனியை நோக்கி அழைத்து சென்றாள். ஆரியனும் அமைதியாக அவளை பின்தொடர்ந்தான். இது ஆரியனுக்கு அடுத்த சர்ப்ரைஸ். பால்கனி முழுவதும் விளக்குகள், பூக்கள் மற்றும் மெழுகுவர்த்திகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மையத்தில் மேஜையில் அவனுக்கு பிடித்தமான ப்ளூபெர்ரி கேக் வைக்கப்பட்டிருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்த பின் பால்கனியின் சுவரில் அவன் கண்கள் பதிந்தன. சுவர் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஆரியனுடைய சில புகைப்படங்கள்
பலூன்கள் தரையில் சிதறி கிடந்தன. இதுவரை யாரும் அவன் பிறந்த நாளுக்கு இதையெல்லாம் செய்ததில்லை. ஆரியன் தன்னை அறியாமல் வாய் மீது கை வைத்து ஆச்சரியப்பட்டான். ஆச்சிதான் தன்னுடைய பிறந்த நாள் பற்றி மின்மினியிடம் சொல்லியிருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டான். மின்மினி ஆரியனை சந்தோஷம் பொங்க பார்த்து கொண்டிருந்தாள். இதையெல்லாம் ஆரியன் எப்படி உணர்ந்தான் என்று அவளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பால்கனி முழுவதையும் பார்த்துவிட்டு, இதெல்லாம் என்ன மின்மினி, இதெல்லாம் இப்ப தேவையா என்ன என்று மென்மையாய் கிசுகிசுத்தான். ஆரியனுடைய பேச்சு கேட்டவுடன் மகிழ்ச்சியில் பிரகாசித்த அவள் முகம் இப்போது வாடிப்போனது. மின்மினி ஆரியன் அருகில் வந்து, ஏன், நான் பண்ணது உங்களுக்கு பிடிக்கலையா என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியை நோக்கி திரும்பி அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தினான். எல்லாமே உன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா என் பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்ட என்று கேட்டான். மின்மினி ஆரியன் கண்களை பார்த்தபடி, ஏன் பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டீங்க என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியை பார்க்காமல் வேறெங்கோ பார்த்து கொண்டே, ஏன்னா இன்னைக்கு என் அப்பாவுக்கும் பிறந்த நாள் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். ஆரியன் அறையில் நேராக க்ளோசெட் ரூமுக்கு செல்ல மின்மினியும் அவனை பின்தொடர்ந்தாள். ஆரியன் பாத்ரூமிற்குள் போகும்போது மின்மினி ஆரியனை நிறுத்தி, நிஜமாவே உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலையா என்று கேட்டாள். ஆரியன் பதில் எதுவும் பேசாமல் நேராக பாத்ரூமிற்கு சென்றான். 15 முதல் 20 நிமிடங்கள் ஆரியன் குளித்துவிட்டு வரும் வரை மின்மினி அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். ஆரியன் மின்மினியின் அருகில் வந்து, ஓய், என்னாச்சு உனக்கு, இங்கேயே என் காவல் காக்குற என்று கேட்டான். ஆரியன் அருகில் வர மின்மினி ஒரே அடியாக நடுங்கினாள். அவனுடைய தலைமுடி ஈரத்தால் சுட்டி கொண்டிருந்தது. ஆரியன் மிக அருகில் வந்ததால் அவளுக்கு குளிரெடுத்தது. அப்போது ஆரியன் இடுப்பில் ஒரு டவல் மட்டுமே கட்டியிருந்தான். மின்மினி அவனை பார்த்ததும், சரியான மாங்கா, பிறந்த நாள் அதுவுமா, பொண்டாட்டி இவ்ளோ பண்ணிருக்காளே, அவளுக்கு ஒரு கிஸ் கொடுப்பான்னு தோணாம நட்டு நடுராத்திரியில பச்சை தண்ணியில குளிச்சுட்டு வந்து நிக்குது என்று மனதிற்குள் சொன்னாள். ஆரியனை பார்த்து தனக்குள் பேசிக்கொண்டிருந்த மின்மினி, ஆமா, நீங்க பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்ததும் தலையில இருந்து உதறின தண்ணி எல்லாம் தீர்த்தமா என் உடம்பு பூரா தெளிச்சுக்கணும்னு வேண்டிட்டு இருந்தேன், அதான் இங்கே நிக்கிறேன் என்றாள். மின்மினியின் பேச்சை கேட்டு ஆரியன் ஒன்றும் பேசாமல் தன் அலமாரியை திறந்து நைட்வேரை எடுத்து மின்மினிக்கு முன்னால் நைட்வேர் அணிய ஆரம்பித்தான். மின்மினி அவனை பார்த்து, யாருக்கோ வெக்கோன்னா என்னன்னே தெரியாம போயிடுச்சு போல என்றாள். சொல்லிக்கொண்டே மின்மினி ஆரியனுக்கு முதுகு காட்டிக்கொண்டு திரும்பி நின்றாள். அதை பார்த்த ஆரியன், ஓ அப்படியா, இது வரைக்கும் நீ என்ன பார்த்ததே இல்ல, அப்படித்தானே என்றான் கிண்டலாக. மின்மினி நாக்கை கடித்து கொண்டே, வர வர நீங்க அநியாயமா பேசுறீங்க, என்னால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்றாள். ஆரியன் தன்னை பார்த்து திரும்பி நிற்கும் மின்மினியிடம் சென்று அவள் கையை பிடித்து அறைக்கு அழைத்து வந்தான். மின்மினியை கட்டிலில் உட்கார வைத்து தானும் அவள் மடியில் தலை வைத்து படுத்தான். ஆரியன் இப்படி செய்வதால் மின்மினி ஒரு கணம் ஆச்சரியப்பட்டாள். ஆனால் அவள் ஆரியனுடைய தலைமுடியில் விரல்களை செலுத்தி, இன்னும் ஈரமே காயல, இப்படியே படுத்தா பின்னந்தலையில நீர் இறங்கி தலைவலி வந்துரும், எந்திரிங்க என்றாள். ஆரியன் மின்மினியின் இடுப்பை பிடித்து அவள் மடியில் முகத்தை மறைத்து கொண்டு, எனக்கு மெச்சூரிட்டி வர வரைக்கும் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு இந்த நாள் வந்தா அப்பா ஞாபகம் வந்துடும், அதனாலேயே நான் அதை செலிப்ரேட் பண்ண மாட்டேன் என்றான். ஆரியன், ஐ எம் சாரி. மின்மினியால் இவ்வளவுதான் சொல்ல முடிந்திருந்தது. ஆரியனுக்கு என்ன சொல்லி ஆறுதல் தருவது என்று புரியவில்லை. ஆரியன் தலைமுடியை மெதுவாக வருடினாள். அவள் விரல் சூட்டில் ஆரியனுடைய தலைமுடி ஈரங்களை காய வைத்துக் கொண்டிருந்தாள். அதன் பின் அவள் குனிந்து ஆரியன் தலைமுடியில் முத்தமிட்டு, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆரியன், ஆனா இந்த நல்ல நாள்ல நீங்க இப்படி இருந்தா அது எங்கிருந்தாவது பாக்குறவருக்கு கஷ்டமா இருக்காதா என்று கேட்டாள். ஆரியன் எதுவும் பேசாமல் அவள் மடியில் கிடந்தான். மின்மினி அவன் தலையை கோதியபடியே, உங்களுக்காக இல்லாட்டியும் உங்க அப்பா அம்மாக்காகவாவது நீங்க இந்த நாளை கொண்டாடணும்ல ஆரியன், அவங்க வாழ்க்கையில நீங்க வந்த நாள் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே, அதை நீங்க கொண்டாடாம போனா அவங்க கஷ்டப்படுவாங்க என்றாள். ப்ளீஸ் மின்மினி, இத பத்தி நீ பேசாத,
எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவும் பிடிக்காது. அதனால இனி இந்த மாதிரி என் பர்த்டேக்கு இவ்ளோ மெனக்கடாம இரு, எனக்கு அதான் வேணும் என்று சொல்லிக்கொண்டே ஆரியன் மின்மினியிடம் இருந்து எழுந்து பின் தன்னிடத்தில் படுத்துக் கொண்டான். அவள் எழுந்து பால்கனியை நோக்கி சென்றாள். ஆரியன் கண்களை மூடினான். 27 வருடங்களுக்கு முன்பு ஆரியன் மழலை பருவங்களில் லேசாக நினைவிருந்த அம்மா அப்பாவின் முகம் அவன் கண்களுக்குள் வந்து போனது. பெற்றோரை இழந்த போது அவனுக்கு 3 வயது. அவனுடைய சிரிப்பும் விளையாட்டும் சந்தோஷமும் ஒற்றை இரவில் ஒரு நொடியில் முடிந்து போனது. ஆச்சி அவனுடைய அம்மா உமையாள் போல விழுந்து விழுந்துதான் ஆரியனை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டார். ஆனாலும் ஒரு மகனுடைய மனதில் அம்மாவின் இடத்தை நிரப்ப யாராலுமே முடியாது. அவள் இல்லை என்றால் அவள் வாழ்ந்த ஞாபகங்கள் அதில் நிறைந்து கிடக்குமே தவிர வேறு யாரையும் இட்டு நிரப்பிக்கொள்ள எத்தனிக்காது. மற்ற பிள்ளைகள் அவர்களுடைய அம்மா அப்பாவோடு பள்ளிக்கு வரும்போதெல்லாம் ஆரியனுக்கு அவனுடைய இழப்பு தாங்க முடியாத வலியாக இருக்கும். யோசித்தபடியே கண்களை மூடியிருந்த ஆரியனுக்கு அப்போதுதான் மின்மினி எதுவும் பேசாமல் இருப்பது நினைவுக்கு வந்தது. எழுந்து அவளை தேடினான். மின்மினியை பாத்ரூமிற்குள் தேடியவன் அவள் அங்கு இல்லை என்றதும் வேகமாக பால்கனிக்கு சென்று பார்த்தான். மின்மினி தன் கைகளால் அலங்கரித்திருந்த எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக அகற்றிக் கொண்டிருந்தாள். ஆரியன் அவளிடம் சென்று அவள் கையை பிடித்துக் கொண்டு, என்ன பண்ணிட்டு இருக்க மின்மினி என்று கேட்டான். மின்மினி ஆரியனை முழுதாய் பார்த்து பின் அவனிடமிருந்து கையை விடுவித்துக் கொண்டு மறுபடியும் அலங்காரங்களை நீக்கத் தொடங்கினாள். செல்லோட்டை போட்டு ஒட்டி வைத்திருந்த ரோஜா பூக்களை அவள் பீத்து எடுத்துக் கொண்டிருந்தாள். அவள் கண்கள் ஈரமாக இருந்தன. ஆரியன் மீண்டும் மின்மினியின் கையை பிடித்து தூக்கி அவளை தன்னுடைய அறைக்கு கொண்டு வந்தான். ஆரியன் மின்மினியை பிடித்து இறுக்கி தன் அருகில் கொண்டு வந்து, நான் சொன்னது உன் மனசை கஷ்டப்படுத்திருச்சா என்று கேட்டான். மின்மினி முகத்தை தாழ்த்தபடி, அப்படி எதுவும் இல்ல என்றாள். சோ என்னோட லைஃப், என்னோட பியூட்டிஃபுல் வைஃப் இப்ப என்கிட்டயே போய் சொல்ல கத்துக்கிட்டாங்க, அப்படித்தானே என்று ஆரியன் மின்மினியின் கன்னத்தை பிடித்து அவள் முகத்தை உயர்த்தினான். மின்மினி தன்னுடைய கண்ணீரை இந்த நல்ல நாளில் ஆரியன் பார்த்துவிட வேண்டாம் என்று எண்ணினாள். ஆரியனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு மீண்டும் பால்கனியை நோக்கி ஓடினாள். மின்மினி பால்கனிக்கு சென்று அதன் கண்ணாடி சுவற்றை பிடித்துக் கொண்டு நின்றபடி ஆகாயத்தை பார்த்தாள். உண்மையில் ஆரியன் சொன்ன வார்த்தைகள் அவளை மிகவும் கஷ்டப்படுத்தி இருந்தது. அவன் அவனுடைய அப்பா அம்மாவை அதிகம் மிஸ் செய்கிறான். ஆனால் தன்னை போல அழுது வெளியில் காட்டிக் கொண்டதில்லை என்பது மின்மினிக்கும் புரிந்தே இருந்தது. ஆச்சி அவளிடம் ஆரியன் பிறந்த நாளை கொண்டாடியது இல்லை என்று சொன்ன போதே இந்த பிறந்த நாளில் இருந்து அவன் மீண்டும் அதை கொண்டாட வைக்க மின்மினி விரும்பினாள். அதற்காகவே அவள் இவ்வளவு மெனக்கெட்டு அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 4-5 மணி நேரமாய் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாக செய்திருந்தாள். ஆரியன் குறைந்தபட்சம் அவளுக்காக கொஞ்சமாவது சந்தோஷப்பட்டிருக்கலாம் என்று மின்மினிக்கு தோன்றியது. தான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஆரியனின் வலியை மாற்ற முடியாதுதான். ஆனால் அது எல்லாவற்றையும் கொஞ்ச நேரம் மறக்கச் செய்ய தன்னால் முடியும் என்று அவள் நம்பியிருந்தாள். ஆனால் அது நடக்கவில்லை. ஆரியன் அவளை பின்தொடர்ந்து பால்கனி வாசலில் நின்றான். முதுகு காட்டி நின்ற மின்மினியை பார்க்க ஆரம்பித்தான். அவள் அழுகிறாள் என்பது அவனுக்கு தெரியும். அவளுடைய பின் கழுத்தில் கையை வைத்து மெதுவாக, சாரி மின்மினி, நான் இந்த கொண்டாட்டத்துல இருந்தெல்லாம் எப்பவோ விலகிட்டேன். இதெல்லாம யூஸ்லெஸ் திங்ஸ். எப்ப யாரு நம்ம விட்டு போவாங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப இந்த பிறந்த நாளை மட்டும் எதுக்கு கொண்டாடணும்? நம்ம கையில எதுவுமே இல்லைன்றப்ப, எல்லாத்தையுமே நம்ம தலைக்கு மேல போற ஒரு கோடு தான் நிர்ணயிக்குதுங்கிறப்ப இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் எவ்வளவு வேஸ்ட்னு எனக்கு தோணுது. இப்ப எப்படி இதெல்லாம் உனக்கு நான் புரிய வைக்கிறது என்று ஆரியன் மனதிற்குள் பேசிக்கொண்டே பால்கனியின் வாசலில் நின்று தனக்கு முதுகு காட்டி அழுது கொண்டிருக்கும் மின்மினியை கவலையுடன் பார்க்க ஆரம்பித்தான்.